நம்பர் 1, அழைப்பு அற்பமாக தான் ஆரம்பிக்கப்படும். ஒரு மனுஷன் எந்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் அழைச்சாலும் அவனுடைய அழைப்பு முதலாவது அற்பமாக தான் ஆரம்பிக்கப்படும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16, 11-13. 1 சாமுவேல் பார்க்கறதுக்கு வாவ், அவனுடைய பெற்றோர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணப்படுறான். எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி, எப்படி ஒரு மேன்மை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த மேன்மைக்கு பின்பதா ஒரு இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கணும். 1 சாமுவேல் 16, 11-13 வாசிங்க. இப்ப சாமுவேல் சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யறாரு. அவர் செய்ததுக்கு பிறகு கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல், நான் சவுல இஸ்ரவேலுக்கு ராஜாவா தெரிந்து கொண்ட எனக்கு விசனமா இருக்குது. அதனால என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவா கொண்டு வர போகிறேன் அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு. பேசும்போது சாமுவேல் ரொம்ப துக்கமா, ஐயோ சவுலுக்காக கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டாரே ராஜாவாக, இவன் கர்த்தர் கீழ்ப்படியலைன்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, தைல கும்ப நிரப்பு, அனாயிண்ட் பண்றதான அந்த கும்ப நிரப்பு எண்ணெய்னால நிரப்பி நான் சொல்ற இடத்துக்கு போ. ஈசாய் ஒருத்தர் இருப்பான் எருசலேம்ல, அந்த ஈசாய் இடத்துக்கு போ, அவன்ல ஒரு மகனை நான் தெரிந்து கொண்டேன் அடுத்த ராஜாவா அப்படின்னு சொல்லும் போது சாமுவேல் தைல கொம்ப எடுத்து அவர் போறாரு. போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு யோசனை, ஆஹா இப்ப நான் இன்னொரு ஆள் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா சவுல் சும்மா இருப்பானா? சவுல் சும்மா இருப்பானா? என்ன வெட்டி கொன்னுருவானேன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு, டோன்ட் வரி, நீ கையோட ஒரு ஆடு எடுத்துட்டு போ, அந்த இடத்துக்கு போய் பலி செலுத்த போற மாதிரி நீ போ, பலி உண்மையா செலுத்து, அந்த பலி செலுத்துற மாதிரி சொல்லிட்டு நீ போய் அந்த இடத்துல இந்த காரியத்தை நிறைவேற்று. பலி செலுத்துற மாதிரி போறாரு. ஈசாய்க்கு விஷயத்த சொல்றாரு, அதாவது தாவீதுடைய தகப்பனுக்கு மெசேஜ கொடுக்கிறாரு. இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த நாட்கள்ல முழு சமத்த இஸ்ரவேலுமே பயம். ஏன்னா சாமுவேலுடைய ஒரு வார்த்தை கூட கீழே விடலையாம். சாமுவேல் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடந்தது. சாதாரண ஒரு கழுதை காணாம போனா கூட சாமுவேல்ல தான் போவாங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னு அக்யூரேட்டா சொல்றாரு, நீ இப்படி போ, இப்படி திரும்ப, இப்படி போனீங்கன்னா அந்த இடத்துல அது இருக்கும் அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் என்ன சொன்னாலுமே அது அப்படியே நடந்துடும். அதனால சாமுவேல் வர்றாரா, நல்ல செய்தியோடு வர்றாரா, கெட்ட செய்தியோடு வர்றாரா அப்படின்னு சொல்ல சமஸ்த இஸ்ரவேலுமே பயந்து போச்சு. ஈசாயுடைய குடும்பமும் பயந்து போச்சு. அப்போ ஈசாயி மறைமுகமா கேட்கிறாரு, அவர் வர்ற நோக்கம் என்னன்னு சொல்ல, டோன்ட் வரி, நான் ஒரு விருந்துக்காக வருகிறேன், ஈசாயோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே கூப்பிடு அப்படின்னு கூப்பிடும் போது இப்போ ஆண்டவருடைய ரிப்ளைக்காக வெயிட் பண்றாரு சாமுவேல். இவர் சொல்லிட்டாரு, ஈசாயோட குடும்பத்துக்கு வந்துட்டேன், யாரை இவர் தெரிந்து கொண்டாலும் தெரியலையே, உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள், அப்படியா, ஓகே அப்படின்னு போது இந்த வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம், 1 சாமுவேல் 16:10. 7 பேரையும் கடந்து போக பண்ணினான். தாவீதுக்கு எத்தனை சகோதரங்க? 7 பேரையும் கடந்து போக பண்ணினாங்க. பண்ணதுக்கு பிறகு சாமுவேல் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரல, இவன் வரவே இல்லை. யார் அபிஷேகம் பண்ண சொல்றீங்க? ஈசாய் மகனை தானே சொன்னீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, உயரமா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிற எல்லாத்தையும் பாக்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் முகத்தை, சரீர தோற்றத்தை நான் பார்க்கல சாமுவேல், நான் தெரிந்து கொண்டவன் இன்னும் இருக்கிறான் இந்த குடும்பத்துக்குள்ள அப்படின்னு ஆண்டவர் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டே இருக்கிறாரு. சாமுவேல் கேட்கிறாரு, ஈசாய் உன் பிள்ளைகள் இவ்வளவு பேர் தானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ 11ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் கண்டு இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து
அவனை அபிஷேகம் பண்ணேன் என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி வந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போனார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, சொன்ன எல்லாமே நடக்கிற ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. ஈசாயிட வீட்டுல ஒரு விருந்து பண்றாங்க. சாதாரணமா உங்களோட வீட்டுல ஒரு விருந்து வைக்கிறீங்க. உங்களுடைய சொந்த சகோதரனை கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? சொந்த பிள்ளைய கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிடுவோம். ஆனா ஈசாய் தாவீது மறந்துட்டார். நான் விருந்து பண்றேன்னா இருந்தா நான் இப்ப தாத்தாவாயிட்டேன்னு வைங்க, என் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன்? எல்லாரையும் நான் கூப்பிடுவேன்ல, எல்லாரையும் நான் கூப்பிட்டு ஆகணும். அதுதான் அந்த அன்பு. 8வது மகன் தாவீத ஆரம்பிட்டார். ஏன்? அவன் ஆடு வைக்கிறான். இங்கதான் பெலசாரிகள் தான் வீட்டுல, சொந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு விருந்து நடக்குது, நல்ல சாப்பாடு, முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு. உங்களோட வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு சாதுரியம் வந்திருக்காருன்னா என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு பிள்ளைகளா இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பண்ணுமா இல்லையா? எந்த ஒரு மீட்டிங்கு போனாலுமே இது இந்த நடக்கும். சாதுரியம் நின்றாருன்னா குடும்பம் வந்து இவருக்காக அவன் தலைவர் கை வச்சிருக்கேன், அந்த இவனுக்காக அவன் தலைவர் கை வச்சிருக்கேன். ஏன்? தீர்க்கதரிசி ஆசீர்வதிச்சு அது அப்படியே நடக்கும். பிளஸிங் வேணும் அப்படின்றதுக்காக. எந்த ஒரு மூத்த ஊழியக்காரன் இருந்தாலும் பொதுவாக விசுவாசிகள் எல்லாரும் செய்யறது வழக்கம், தப்பு கிடையாது. ஆனா தாவீதை மறந்துட்டாங்க. இவன் மேல ஒரு அழைப்பை கர்த்தர் ஏற்கனவே வச்சுட்டாரு. ஆனா சொந்த தகப்பனால புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான் தாவீது. 17 வயசு ஆடு மேய்க்கிறதுக்கு தனி அனுப்பிட்டாரு காட்டுக்கு. வீட்டுல, சொந்த வீட்டுல ஒரு பெரிதான விருந்து நடக்குது, அழைக்கவில்லை. அழைப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்பமா தான் தோணும். உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? பெரிய ஆரம்பத்திலேயே மைக்கு செட்டு எல்லாம் போட்டு 1000 முன்னதை உங்களை எல்லாத்தையும் நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. போனோடனே உங்களை எல்லாரும் அப்படியே வெல்கம் பண்ணி உங்களை கைதட்டி கமான் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க நினைக்காதீங்க. முதலாவது உங்களுடைய அழைப்பு அற்பமாக ஆரம்பிக்கணும். சில நேரம் உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர், உங்களோட குடும்பத்தின் ரத்த குடும்பத்தில் நீங்க அசட்டை பண்ணப்படுவீங்க. தாவீதுடைய வாழ்க்கை போல ஆரம்பம் அவனோட வாழ்க்கை அசட்டை பண்ணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையை மறந்துட்டார் சொந்த தகப்பன். உங்களோட வாழ்க்கையில நீங்க அழைப்புக்கு போகும்போது யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நீங்க அழைப்புட ஒரு அரவாசி தூரத்துக்கு வந்திருக்கலாம். அப்படி பின்னுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அழைப்புல ஏதாவது ஒரு இடத்துல சொந்த குடும்பமே உங்களை வெறுத்திருக்கும், சொந்த குடும்பமே உங்களை வெட்கப்படுத்திருக்கும், அவமானப்படுத்திருக்கும். என் வாழ்க்கையில நான் ஊழிய அழைப்புக்குள்ள வர்றதுக்கு என் டோட்டல் ஃபேமிலி அகெயின்ஸ்ட். சொந்த குடும்பத்துல தாய் நியாயமானதுதான், பட் நியாயமானது என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை. ஆனாலும் அற்பமாதான். அந்த அபிஷேகத்தை யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை வந்து யாராலுமே ஆரம்ப நாட்களை புரிந்து கொள்ள முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் போகணும்னு இருந்தால் அற்பமாக ஆரம்பிக்கப்படும். சில நேரங்கள்ல உங்களை குறித்த திட்டம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு குறித்த திட்டம் கர்த்தருக்கு தெரிஞ்சபடினால அதை அவர் அனுமதிப்பார். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 55:9. ஏசாயா 55:9. சகரியா 4:10. யோபு 8:7. ஏசாயா 55:9. சகரியா 4:10. யோபு 8:7. வசனங்களை வாசிங்க. பூமியை காற்றில் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை காற்றும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை காற்றும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய அழைப்பு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை அழைத்த கர்த்தருக்கு அவர் உங்களை குறித்த அழைப்பு அவருக்கு தெரியும். ஏசாயா 45:4 வாசிச்சிருங்க. ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புறத்தில் இருக்கிற குதிரைகளையும் உங்களுக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். அப்படியா? உங்களுக்கு உங்களோட அழைப்பு தெரியாம இருக்கலாம்,
ஆனா கர்த்தருக்கு உங்களுடைய அழைப்பு தெரியும். சகரியா 4:10 முதல் பகுதி. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய அழைப்பு அற்பமா தான் ஆரம்பிக்கப்படும். யோபு 8:7. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். உங்களுடைய துவக்கம் அற்பமா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை முடியும் போது அது சம்பூரணமா இருக்கும். தாவீது 17 வயசுல அற்பமா தான் இருந்துச்சு, ஆனா 40 வயதுல சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும்போது அது சம்பூரணமாக இருந்தது. உங்களுடைய அழைப்பு அற்பமா தான் ஆரம்பிக்கப்படும். உங்களோட லைஃப் கொஞ்சம் அப்படியே பிரிங் பேக் டு யுவர் மெமரி. கொஞ்சம் உங்களோட ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களோட பின் வாழ்க்கைய. எப்படி நீங்க ஆரம்பிக்கப்படும் போது உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எதிர்ப்பா இருந்தது, உங்களோட குடும்பத்துல என்னென்ன சவால்கள் இருந்தது பாருங்க. தாவீது தன் சொந்த சகோதரர், சொந்த பெற்றோர் முன்பதாக அசட்டை பண்ணப்பட்டவனா நடுங்கி வர்றான். வரும்போது கர்த்தர் சொல்றாரு, இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன். சகோதரர் முன்பதாக அவனை அபிஷேகம் பண்ணினார். அசட்டை பண்ணப்பட்டான். அற்பமாக ஆரம்பம், முடிவுல அது மகிமைக்கு ஏதுவாக இருந்தது. முதலாவது, உங்களுடைய அழைப்பு, தாவீதுடைய அழைப்பு அற்பமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டாவது, கடின உழைப்பு. தாவீது பயங்கர கடின உழைப்பாளி. இப்போ அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வேர்ல்ட் வைட் ப்ராஃபட். அவர் அது உலகளாவிய ஒரு தீர்க்கதரிசி. இப்ப இஸ்ரவேலுக்குமே தெரியும் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அபிஷேகம் பண்ணிட்டு போனது பிறகு தாவீது என்ன பண்ணாரு? இன்று முதல் நான் ராஜா, எங்கே எருசலேம், எங்கே என் சிங்காசனம் போனானா? உங்களுக்கு தெரியுமா? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மறுபடியும் எங்க தெரியும் போனா? ஆடுமைக்கு போயிட்டான். அபிஷேகம் வந்த உடனே அடுத்த கட்டம் ஆச்சா பூச்சா ஒண்ணுமே கிடையாது. அபிஷேகம் வந்த உடனே மறுபடி அந்த பழைய வேலைக்கு அபிஷேகம் எடுத்தா ஸ்தோத்திரம் ஐயா, அந்த பழைய வேலையை அவன் ஆரம்பிக்க வேண்டாம். அவன் ஆடு மேய்க்கும் போது, ஆடு மேய்க்கிறது போதுதான் இந்த அபிஷேகம் வந்ததுக்கு பிறகு, இந்த அபிஷேகம் பின்பதாக சாதாரண தாவீது வர்ஷிப்ப தாவீதாக மாறினான். சாதாரண தாவீது அவன் யுத்த வீரனாக மாறுறான். சாதாரண தாவீது யுத்த சமர்த்தனாக மாறுறான். கரடி அழிக்கிறான். ஒரு தடவை அவனோட ஆட்டை வந்து சிங்கம் ஒன்று கவ்விட்டு போயிடுச்சு. ஆட்டுட்ட வாய சிங்கத்திட்ட வாய்க்குள்ள கைய விட்டு அவனோட தாடைய கிழிச்சு, அது எப்படி உண்மையா சொல்றாங்கன்னா, சிங்கம் வந்து அப்படியே விழுங்கிருச்சு, ஆட்டுக்குட்டிய விழுங்கிருச்சு. விழுங்கினோடனே பின் தொடர்ந்து போய் அதுல தாடைய பிடிச்சு இழுத்து கைய விட்டு பாக்குறான். உள்ளுக பார்த்த உள்ளுக்கு என்ன பண்ணி கிட்னி மாட்டிருச்சு. கிட்னி இல்லை, பிடிச்சு காலை பிடிச்சு விடுறான். அப்படி நான் தப்பு வித்தேன்னு சொல்லி சவுலுக்கு சாட்சி சொல்றான். சோ இவன் பலன் எங்க, இவனுடைய திறமைகள் எங்க உருவாச்சு தெரியுமா? அந்த வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிற இடத்துல உருவாச்சு. கிட்டத்தட்ட தாவீது 17 வயசுல இருந்து 30 வயசு, கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆடு மேய்த்தவனாக இருந்தான். இந்த 13 வருஷத்துலதான் அவன் நிறைய சங்கீதங்களை எழுதினான். வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல தேறினவனா மாறுறான். யுத்த கலைகளை கற்றுக்கொள்றான். கடின உழைப்பாளியாக அவன் மாறினான். சாதாரண ஒரு சோம்பேறித்தனம் உள்ளவனாக அவன் இருக்கல. அவன் மேல அபிஷேகம் வந்துருச்சு அப்படின்னு உடனே அடுத்த கட்டம் ஓகே நான் அரண்மனைக்கு போறேன் அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கல. தான் கடினமாக தனக்கு இருந்ததை அபிவிருத்தி செய்ய ஆரம்பித்தான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:16. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை அவன் எங்க தேர்னான் தெரியுமா? எக்ஸ்பர்ட், கிட்டாரிஸ்ட், பியானிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? பியானோ எக்ஸ்பர்ட் என்ன சொல்லுவாங்க? பியானிஸ்ட் தானே? எனக்கு கேவலமா பாத்தீங்கன்னா கீபோர்டிஸ்ட், கிட்டாரிஸ்ட் அப்படின்னா அதுல சிறந்து விளங்கினவங்க. இவன் சுரமண்டலிஸ்ட், தேறினவனாக மாறினான். எப்ப தெரியுமா? காட்டுல ஆடு மேய்க்கும் போது. பாடுனது ஆட்டோட, டான்ஸ் பண்ணது ஆட்டோட, அவனோட ராகங்களை போட்டது ஆட்டிக்கிட்ட. தேறினவனாக மாறினான். அடிக்கிறான். கிட்டத்தட்ட நம்மட பாஷையில நம்மட கலாச்சாரத்தின் படி பார்ப்போமா இருந்தா சுரமண்டலத்தை நான் கூப்பிடலாம், கிட்டார் கூப்பிடலாம். கிட்டார ஆட்டு கடிச்சிருப்பான். டங்கர பக்கம் டிங்கிற பக்கம் ஆடி சொன்னா அது அப்படின்னு இருக்கும். அஞ்சு கிரிச்சிக்கா அடிச்சிருப்பான். தேறினவனாக மாறினான். கடின உழைப்பாளி. பெற்றத அபிஷேகம் பண்ணப்பட்டோம் சொல்லி சோம்பேறித்தனமா இருக்கல, அவன்கிட்ட உள்ளத அவன் அபிவிருத்தி செய்ய ஆரம்பித்தான். வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் யுத்த வீரனானான். He developed. அதை அவன் அபிவிருத்தி செய்கிறவனாக மாறினான். கடின உழைப்பாளிகளையே கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் யார் அழைக்கிறாரு? கடின உழைப்பாளிகளை. சோம்பேறியா இருக்கும்போது கர்த்தர் யாரையும் அழைப்பது கிடையாது. யாரையாவது நீங்க வேதாந்தத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய மனுஷன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு வா என்று அழைத்தார். கூப்பிட்டாரா? யாரையாவது கூப்பிட்டாரா? இயேசு சுவாமி மலை உச்சியிலிருந்து பிரேயர் பண்ணிட்டு கீழே வர்றாரு. 12 சீசன்ல எப்படி தெரிந்தாரு தெரியுமா? ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். மீன் பிடிக்க தூண்டில் போட்டு ஒருத்தன் வலைகளை அலசிக்கிட்டு இருந்தான். கடின உழைப்பாளி. எத்தனை பேர் மீன் பிடிக்க போயிருக்கீங்க? மீன் பிடிக்கிறது சொன்னா தூண்டில் போட்டு கம்பு குஞ்சல் வச்சு கொஞ்சம் அது இல்ல, கடல்ல ஆழத்துல நான் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்பதா 3-4 வருஷத்துக்கு முன்பதா யாழ்ப்பாணத்துல ஒரு ஃபியூனலுக்காக போயிருந்தேன். ரிலேட்டிவ். ஸோ அவங்க படகு வச்சிருந்தாங்க, சொந்த படகு. 2-3 நாள் ட்ரை பண்ணேன். அந்த டைமிங் என்னால் இருக்கவே முடியல. 3 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க கடலுக்கு. அப்போ ஒரு நாள் பிளான் பண்ணி அவரோட எப்படியாவது போகணும்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு விடிய காலமா 3 மணிக்கு எழும்பி தோண்ட மோட்டரை வச்சுக்கிட்டு போகணும். கடலுக்கு போயிட்டு அவங்களோட சொந்த கடல்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நானும் அவரும் இன்னொரு துணை ஓட்டி 3 மணிக்கு அப்படியே 3 மணி அரேஞ்ச் பண்ணிட்டு போற நேரம் 4 மணி போய் அங்க ஒரு கடல் ஆழத்துல கரையே விலங்கல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் டிராவல் பண்ணிருப்போம். கடல் ஆழத்துல போயிட்டு அங்க மீன், இறால், நண்டு எல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ என்ன மெயினா சொல்ல வரேன்னா, கடல்ல வேலை செய்யறது தான் அதிகாலை எழுந்து பண்ணுவாங்க. கடல்ல மீன் பிடிக்க போறவன் எப்ப எழுமணும்? நல்லா சூடு பட்ட உடனே எழுமணும்னா மீன் இல்ல, ஒண்ணுமே கிடைக்காது. மீன் பிடிக்க போன மாதிரி தான் அதிகாலையில. சோ கடின உழைப்பாளிகளை தான் பேதுரு come on follow me எப்ப சொன்னாரு? வலைகளை அலசி கொண்டிருந்தான். வேலை எல்லாம் முடிச்சுட்டு கடல் ஆழத்துல அதிகாலையில் எழுப்பி போயிட்டு முடிச்சுட்டு அந்த நேரம் அந்திரேயா பார்த்து வலைகளை அலசி கொண்டிருந்தான். வா என்று அழைச்சாரு. எலியாவுடைய வேலைக்காரன் எலிசா, அவரை எப்ப அழைச்சாரு தெரியுமா? அவன் 12 ஏர் குட்டி உழுது கொண்டிருக்கும் போது அவனை அழைச்சாரு. அவன் உழுதுகிட்டு இருக்கான், வயல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். கடின உழைப்பாளிகளை தான் கர்த்தர் அழைச்சாரு. சோம்பேறித்தனமா இருக்கும்போது கர்த்தர் யாரையுமே அழைக்கவில்லை. ஆஹா, ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இன்னையில இருந்து நான் தூங்கினேன் அழைக்க மாட்டாருன்னு இன்னையில இருந்து தூங்க ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு இன்னொரு பெரிய ரிவார்டு ஒன்று கிடைக்கும். தூங்குறாங்கன்னு கர்த்தர் அழைக்க மாட்டாங்கல்ல, அவர் இன்னும் இருந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வரவழைச்சிருவாரு. என்னென்றைக்கும் எழும்பாத ஒரு நித்திரையை கொடுப்பாரு. ஊழிய அழைப்புல அசதியா இருந்ததுக்காக. என்ன சொல்ற புரிஞ்சா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் நான் தான் மண்ணுக்கு மண்ணாகவும்
புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த கர்மத்தை என்று சொல்லி நான் தான் புதைக்க வேண்டும். ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, பூமிக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களோட அழைப்பு, உங்களுக்கு அழைப்பு ஒன்று இருந்துச்சுன்னா, கர்த்தர் அழைச்சிருப்பாரா இருந்தா உங்களுக்கு என்ன திறமையில கொடுத்து டெவலப் பண்ணுங்க. சாதாரண அம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் வர்ஷிப் லீடரா மாறினான், தேறினவனா மாறினான், தனிமையில ஆடுகளோட இருந்தவன். உங்களுக்கு எவ்வளவு கிட்டார் இருக்கு, கெஹூன் இருக்கு, கீபோர்ட் வீட்டில் இருக்கு. இதை வச்சுட்டு யாராவது தேர்றீங்களா? இந்த லாக்டவுன் 1 வருஷம் கிட்டத்தட்ட லாக்டவுன்ல என்ன பண்ணீங்க, என்ன கிழிச்சிங்கன்னு தான் கேட்கணும். யாராவது இங்கே கொண்டு ஒரு கீபோர்டை கொண்டு அடிச்சிங்களா? யாராவது கீபோர்டில் ஒரு பாட்டாவது அடிப்பீங்களா? கிட்டார் ஒரு பாட்டாவது அடிப்பீங்களா? கிட்டார் நோட்ஸ் கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? யாராவது தட்டியாவது காட்டுறீங்களா? அது இன்ட்ரெஸ்டாவது இருக்கா யாருக்காவது? தாவீது தேறினவன். லாக்டவுன் உங்களுக்கு வனாந்தர மாதிரி, வீட்டில் ஃப்ரீடம், அடிக்கலாம்ல, பழகலாம்ல. ஜனவரி மாதம் நான் கீபோர்டை கொண்டு அடிச்சு காட்டுறேன் பாருங்க, ஒரிஜினலாக அடிக்கிறேன், இன்டர்வியூட் எல்லாம் போட்டு உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். டிசம்பர் மாதம் கூட லாக்டவுன் போட்டான். தேறினவனா மாறினான். கடின உழைப்பாளிகளை தான் கர்த்தர் அழைக்க முடியும், கடின உழைப்பாளிகளை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். கடின உழைப்பாளிகள் சொன்னா நல்லா மண்வெட்டி எடுத்து மட்டாங்கன்னு கொட்டிக்கிட்டு வேற சிந்திக்கிட்டு நோ. உங்களுக்கு என்ன இருக்குதோ அது அபிவிருத்தி செய்யற உழைப்பாளி. என்னைக்குமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. டோன்ட் டு எனி ஹார்ட் ஒர்க், டு ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுல இருந்து ஃபேஸ்புக்கு நான் லைவ் கொடுத்து அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி யூடியூபுக்கு அப்லோட் பண்றது குட் ஒர்க். டைரக்டா வீடியோ பண்ணி அதுல இருந்து அப்லோட் பண்ணி விடுறது யூடியூபுக்கு ஸ்மார்ட் ஒர்க். இதுவும் ஸ்மார்ட்டா மாறும். இன்னும் யோசிக்கணும் அடுத்த கட்ட என்ன பண்ணணும்னு. அப்படி யோசிச்சாலே ஐடியா பறக்க ஆரம்பிக்கும். சாதாரணமா 1000 இடங்கள்ல போஸ்டர் அடிக்கிறீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக. பப்ளிசிட்டிக்காக தெரியாதா? பப்ளிசிட்டிக்காக தெரியும் தெரியாது. ஒரு டீச்சர் தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் படிப்பிச்சாங்க. அதுல ஒருத்தனுக்கு சிட்டின்னு வராது, சிட்டிக்கு மேல குட்டின்னு தான் சொல்லுவாங்க. பப்ளிக் குட்டி வேற, இன்டர் குட்டி, இன்டர் சிட்டிக்கு வராது. ஒரு தடவை பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்களாம். பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்ன அவனோட பிள்ளை எல்லாத்துக்கும் குட்டி குட்டின்றான் அப்படின்னு சொன்னாராம். அவரும் என்ன பண்ணாராம், அதுவும் அவரும் பப்ளிக் குட்டின்னு தான் அவரும் சொன்னாராம். பேர் சொன்னே டெவலப் பண்ணணும், எங்களுடைய டேலண்ட்டை நாம டெவலப் பண்ணணும். ஸோ பப்ளிசிட்டிக்காக நீங்க நிறைய போஸ்ட் அடிக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் அடிக்கிறத விட எந்த இடத்துல ஜனங்களுடைய பார்வை அதிகமா இருக்குமோ அந்த இடத்துல ஒண்ணு போட்டாலே அதான் ஸ்மார்ட் ஒர்க். 1000 போஸ்டர் அடிக்கிறது பார்க்கணும். ஒரு போஸ்டர்ல இந்த இடத்த எல்லாரும் டர்ன் பண்ணி போவாங்க, இதுல எல்லாரும் பார்த்தே ஆகணும்னு சொல்லி சிந்திச்சு பிளான் பண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதான் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஆண்டவர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க தான் பார்க்கறாரு. உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த கடைசி நாட்கள்ல. ஸோ குறுகிய நாட்கள்ல பெரிதான ஒரு பலனை நீங்க பெற முடியும். தாவீது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஹார்ட் ஒர்க்கரா அவன் இருந்த தாளந்துகளை அவன் பயன்படுத்த டெவலப் பண்ண தெரிந்த ஒரு கடின உழைப்பாளியாக இருந்தான். இதுதான் ஒரு அழைப்புல இருக்கதான 2வது ஒரு படி தாவீது வாழ்க்கையில. 3வது ஆராதனை. 1 சாமுவேல் 16:16 நாம் வாசிக்கிறோம். சுரமண்டல வாசிக்கிறது தேறின ஒருவனை தேடி அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவன் 30 வயது வரை அவன் ஆடு மேய்த்து கொண்டு ஆடுகள் மத்தியில வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தான். நிறைய சங்கீதங்கள் அவன் எழுதுறான். சங்கீதம் 18:3 வாசி பாப்பமா இருந்தா நிறைய விஷயங்கள் அவன் எழுதுறான். நிறைய விஷயங்கள் அவன் எழுதுறான். நிறைய சங்கீதங்களை எழுதுறான். அழைப்புக்குள்ள உங்களுக்கு ஒன்று ஒரு அழைப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட வாயில அதிகமா இருக்க வேண்டியது பொய். உங்களோட வாயில அதிகமா இருக்க வேண்டியது தூஷணம். அம்மட்ட சிரி அப்பட்ட சிரி அப்படி உங்களோட வாயில அதிகமா இருக்கணும், துதி இருக்கணும். ஆமே. உங்களுடைய வாயில என்ன இருக்கணும்? நீங்க துதிக்க தான். ஒரு தடவை இங்க இருந்து கிளம்புக்கு வந்து லாரியில டிரைவ் பண்ணி போனோம். போகும்போது அந்த டிரைவர் என்ன பண்ணாருன்னா பெட்ரோல் ஷெட்ல போயிட்டு சொல்ட்ரன் அப்படின்னு சொல்லி
ஒரு சின்ன ஒரு லிக்விட் ஒன்று வாங்கினாரு. ஜஸ்ட் 120 rupees. ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சோம். ஒரு 3000 பெட்ரோல் அடிச்சுட்டு 110 ரூபாய்க்கு இவ்வளவு தெரிய ஒரு சின்ன சொல்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடை ஊத்துனாரு. ஊத்துன உடனே சாதாரண ஓடுற வண்டி 2 மடங்கு பிக்கப், பயங்கர வேகம், ஸ்மூத்தா ஸ்பீடா போக ஆரம்பிச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரண ஒரு பென்ஸ்ல போற மாதிரி ஒரு அந்த இன்ஜின் சத்தமே கிடையாது. ஒரு கூலா ஒரு அலியோன் கார்ல போனா எந்த ஒரு டிஸ்டர்பமே இருக்காது. அதே மாதிரி லொரியில போறோம் சாமான் ஏத்திட்டு வர்றதுக்கு. இதை ஊத்துன உடனே அது அப்படியே ஸ்மூத்தா மாறிடுச்சு. இது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில துதி. நீங்க அழைப்புக்குள்ள போகும்போது, நீங்க வர்ஷிப் பண்ணும்போது, உங்களோட வாழ்க்கையில எது எது எப்போ நடக்கணுமோ இந்த துதி ஏற்ற வேலையில உங்களை அப்படியே கொடுக்க கொண்டு போகும். அது ஸ்மூத்தா உங்களோட லைஃப் நடத்த ஆரம்பிக்கும். வர்ஷிப் அது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிதான ஒரு பிரசன்ஸா இருக்கும். ஒரு ட்ரெயின் போகுதுன்னு அந்த ட்ரெயினை சுத்தி அப்படியே காத்து, அந்த ஏரியா எல்லாம் காத்து வருமே, அதே மாதிரி தான் உங்களோட அழைப்பை சுத்தி தேவ பிரசன்ஸ் பயங்கரமா வீசிக்கொண்டிருக்கும். சில நேரம் நீங்க அறியாத, நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல கூட அந்த வர்ஷிப் உங்களை கொண்டு போய் விடும். எப்போதும் உங்களோட நாவல துதி ஸ்தோத்திரம் இருக்கணும். எபேசியர் 5:20, 1 தெசலோனிக்கர் 5:18 இந்த வசனம் எல்லாம் சொல்லுது, எப்பொழுதும் உங்களோட வாயில துதி ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். ஆராதனை தாவீது வாழ்க்கையில மூச்சா மாறிச்சு. அநேக சங்கீதங்களையும் வர்ஷிப் லீடர் என்ற பட்டமும் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடி ராகம் எழுதுவதற்கு கிருபையும் அவனுக்கு அழைப்புல முன்னேறுவதற்கு உதவியாக இருந்துச்சு. சோ அழைப்புல முன்னேறும் போது ஆராதனை எங்களோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. நான் இப்ப இதெல்லாமே ஆரம்பம். இனி சூடான விஷயங்களுக்கு நாங்க வரப்போறோம். தாவீது வாழ்க்கையில முதலாவது நாங்க பார்த்தோம், ஆரம்பம் அற்பமா ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டாவது அவன் கடின உழைப்பாளி, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவனாக இருந்ததை டெவலப் பண்ணான். மூன்றாவது ஆராதனையில அவன் வலுப்பெற்றவனாக, ஆராதனையில சிறந்தவனாக, தேவனை துதிக்கிறதுல நல்ல ஒரு சிறந்த ஒருவனாக இருந்தான். நாலாவது உங்களுடைய காலத்துக்கு காத்திருக்க. உங்களுடைய காலத்துக்கு காத்திருக்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசிங்க. பிரசங்கியோட பைபிள் இல்லையா? நீதிமொழிக்கு பிறகு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். மதுஷ் என்ன சொல்லுவாங்க? காலைவா? பிரஸ்தாவா? பிரஸ்தாவா? பிரஸ்தா 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 அமௌண்ட்டுமா? எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும்னா அமதேட்டுனா பிரஸ்தாவா? பிரஸ்தாவா பிரஸ்தாவா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அமதேட்டமா பிரஸ்தாவக்தேனம். கரெக்ட்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்க வளர்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, நீங்க பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, எனக்கு தெரியாது நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, நீங்கள் மண்டையை போடுவதற்கு ஒரு காலம் உண்டு. அதே போல நீங்கள் பயன்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியா செய்கிறவர். சில நேரங்கள்ல சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இப்படி என் ஸ்கெடியூலையே மாத்திட்டார், என் லைஃபே ஆண்டவர் மாத்திட்டார். ஆமா, ஆண்டவருக்கு வேற வேலை வட்டி இல்ல, உன்னை மட்டுமே டார்கெட் பண்ணி உன்னோட பிளான் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில ஏற்ற காலங்களை நேர்த்தியாக செய்கிறவர். ஆமே. அவருடைய அவருடைய பிளானிங்ல தப்பே நடக்காது.
ஆமென். அவருடைய பிளானிங்ல தப்பே நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய பிளானிங்ல தப்பே நடக்காது. அவரோட வாழ்க்கையில பிளான் பண்ணதுல தப்பு நடக்காது. நாம தான் தப்பு பண்ண மாதிரி நினைச்சுக்குவோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில விளையாடிட்டாரு பிரதர். ஆமா, ஆண்டவர் வாழ்க்கை விளையாடுறாரு. நீ ஃபுட்பால் கிரவுண்ட் விளையாடுறாரு. அவர் நேர்த்தியாக அதினதின் காலத்திலே செய்கிறவர். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உங்களுடைய காலத்துக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். அழைப்பு வெளிப்பட முழுவதுமா ஒரு காலம் இருக்கு. அதுவரை பொறுமையோட நாம கொஞ்சத்துல உண்மையா இருந்து செயல்படுவது முக்கியம். முடிஞ்சுச்சா? 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 உங்களுடைய காலம் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். காலத்துக்கு காத்திருக்க வேண்டும். அழைப்புல இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் தான். யாருக்காவது வர்ஷிப் பண்ண கொடுக்குறேன், வர்ஷிப் பண்ண சேர்த்து அப்படியே பிரசங்கத்தை முடிச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு வகையில சந்தோஷம், அப்படியாவது செஞ்சு தொலைங்களேன்டா அப்படின்னு. அது வேற. சாதாரண ஒரு ஆளுக்கு நீங்க கொடுக்குறீங்க, ஒரு சாதாரண ஒரு வேலையை கொடுக்குறீங்க. பத்மாவுக்கு சங்கீத தியானத்தை கொடுக்குறேன், அவங்க இந்த இடத்துல 1.5 மணி தியானம் பிரசங்கம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, 10 நிமிஷம் பேச வேண்டியது எப்படி இருக்கும்? அதான் காலத்துக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும். இது நிறைய திருச்சபைகள் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? பாஸ்டர் எங்களுக்கு மைக்கே கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி எப்ப மைக் கொடுக்குறாங்களோ பிச்சு உதறி விட்டுருவாங்க. தம்பி 30 நிமிஷம் தான் நீ வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா அவன் 1.5 மணி நேரம் எடுத்துருவான். வர்ஷிப்லயே பிரசங்கம் வந்துடும், பாஸ்டருக்கு அடிக்க வேண்டிய கல்லெல்லாம் அடிச்சிடும். நிறைய சர்ச்சஸ்ல நடக்குது. ஏன்? பயன்படுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க இல்ல. காலம் வரைக்கும் காத்திருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னதான் நான் ஆண்டோட்ட கேட்டேன். நான் இன்னொரு ஊழியக்காரன் நிறைய இடங்களுக்கு போய் ஊழிய செஞ்சோம். போகும்போது அவர் எல்லாமே பயன்படுத்தப்படுவாரு, நிறைய ப்ரொஃபஸி கொடுப்பாரு. எனக்கு கை வச்சு ஜெபிக்கிறது ஒண்ணுமே கொடுக்காது இல்லையா? பாடிட்டு மட்டும் ஒரு சைட்டுக்காக இருப்பேன். ஆண்டோட்ட கேட்டேன், ஆண்டவரே பாடிட்டு என் பக்கத்துல நான் சைட்ல ஆகி ஒரு பக்கத்துல இருக்கிறேன், எப்போ ஆண்டவரை என்ன பயன்படுத்துவீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாங்க, அவனுடைய காலம் இது, பயன்படுறான், ஆஃப் ஆகிடும், உன் காலம் வருது, ஓடுவனே. இப்ப இது என் காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஆமே, இப்ப நான் பயன்படுறேன். இப்ப நீங்க என்னைய பார்த்து நினைக்கலாம், எப்பதான் இப்ப எனக்கு பிரசங்க கொடுப்பானோ. சில பேர் நினைப்பீங்க கொடுக்காத வரைக்கும் நல்லதுதான், நானும் கொடுத்து முயற்சி பண்ணி மேல எடுக்கலான்னு தான். இல்ல பிரதர், நாங்க இங்கே இப்படியே கேட்டுட்டு இருக்கோம். அபிஷேகம் வந்தது பிறகு, அபிஷேகம் வந்துருச்சுன்னா அவனால வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எப்படியாவது வெளியில கொண்டு போய் கொட்டணும் தான் இருக்கும். வாஞ்சு அப்படிதான் இருக்கும். சத்தியம் உள்ளுக்குள்ள வந்த பிறகு யாருக்கா சொல்லணும்ன்ற வாஞ்சு இருக்கிற மாதிரி அனாயிண்டிங் வந்தது பிறகு வெளியில எங்கேயா போடணும். அதுதான் கத்த கொடுக்குற ட்ரைனிங் இருக்குதா? அப்படி அமைதியா அடக்கிக்கிட்டு அதான் கத்த கொடுக்குற ட்ரைனிங். ஏற்ற காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். வாசிங்க 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே, காலத்துக்கு முன்பதாக அல்ல, ஏற்ற காலம். ஏற்ற காலம், கரெக்டான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும்னு சொன்னா பிச்சுக்கிட்டு போகதான் தடுமாறுவோம். நான் நிறைய இடத்துல தவறு பண்ணிருக்கிறேன். அப்படி ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதா ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னாரு, நீ இன்றைக்கு இந்த சர்ச்சை விட்டு வெளியில போறது கர்த்தருக்கு சித்தமே கிடையாது. நீ வெளியில போனா அந்த வாழ்க்கை செழிக்காது, சரியே வராது. ஒரு 3 மாசம் வெயிட் பண்ண அப்படின்னாரு. ஒரு 3 மாசம் வெயிட் பண்ண அப்படின்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் என்னோட பேசிவிட்டா நான் புறப்பட்டு போக வேண்டும். ஒரு பெரிய ஒரு சர்ச், அதுல வர்ஷிப் லீடர், சவுண்ட்ஸுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு என் பாட்டுல வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போறதுக்காக போய் பெர்மிஷன் கேட்டேன். எனக்கு கஷ்டம் வெளியில போக சொல்றாரு, சூஷியல் சொல்றதுக்காக நிறைய பட்டம் இருக்கா போக சொல்றாரு அப்படின்னு. இல்ல, இது கர்த்தருடைய சுத்தமே இல்ல அப்படின்னு நான் அமைதியா அதுக்கப்புறம் மன்னிச்சுக்கணும், கர்த்தர் சொல்றது நான் கீழ்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்.
ஒரு 3 மாசம் நான் அந்த இடத்துல இருந்திருந்தா எனக்கு நல்ல ஒரு பெரிய பணத்தொகையை கொடுத்து ஜனங்கள் முன்பதை என்னை அபிஷேகம் பண்ணி அப்படி அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. ஆனா நான் காலத்துக்கு முன்பதான் ஒரு 3 மாசம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. அவ்வளவுக்கு ஃபயர், வெளியே எங்கேயாவது கொண்டு போய் போடணும், ஆண்டவர் பேசிட்டாரு. ஏன்னா அது யாருமே கைட் பண்றது யாருமே இருக்கல. நீங்க செஞ்சது சரியா தப்பா பிரதர்? நான் செஞ்சது தப்பு. நான் 3 மாசம் பொறுமையா இருந்திருக்கணும். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் தலைவருக்கு நான் கீழ்படிக்கணும். நான் பண்ணது தப்பு அது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். அவர் என்ன பிளஸ் பண்ணாரு. ஆனா காசு தான் தரல. அபிஷேகம் ஆசீர்வதிச்சேன். எனக்கு ப்ராஃபஸி வேர்ட் கொடுத்தேன். ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் கொடுத்து என்னை பிளஸ் பண்ணி என்னை ஆசீர்வதிச்சாங்க. அவர் அதுக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை மலர ஆரம்பிச்சது. பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கோம். ஆண்டவர் ஏற்ற காலத்துல எங்க உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துல அடங்கியிருப்போம். அனாயிண்டிங் வந்தோம்னா துடிக்க ஆரம்பிப்போம், பிச்சுக்கிட்டு போகணும்னு ஆரம்பிப்போம். ஆரம்ப நாட்களில் ஏஞ்சத்தின் ஊழியத்தில் எங்களோட நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் பலத்த கரத்துல அடங்கி இருக்க முடியல? ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்து இந்த 1 ஹவருக்குள்ள பிரசங்கம் பண்ணி முடிக்கணும்னு சொன்னா முடியாது. அவங்களுக்கு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தன ஒரே நாள்ல. பரிசுத்தாவியானவர் வழி நடத்துகிறார். பரிசுத்தாவியை என்னைக்குமே ஒழுக்கக்கேடா செயல்படவே மாட்டார். சிம்பிள் அஸ் தட். பரிசுத்தாவியை என்னைக்குமே ஒழுக்கக்கேடாக செயல்பட மாட்டார். பரிசுத்தாவியானவர் ஒழுக்கத்தின் தேவனாக. சோ பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கும்போது தான் கர்த்தர் எங்களை பயன்படுத்த முடியும். ஆமென். காலத்துக்கு காத்திருங்க. அவர் நியமித்த காலம் வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டும். 1 சாமுவேல் 16:15 இருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 16:15 இருந்து. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவரை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உன்னை கலங்க பண்ணுகிறதே. இப்போ அபிஷேகம் சவுல் மேல இருந்த அபிஷேகம் போயிடுச்சு. போன பிறகு ஒரு அசுத்த ஆவி கீழ்ப்படியாமை நிமித்தமா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத நிமித்தமா ஒரு அசுத்த ஆவி அவனை வாதிக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ ராஜாட மந்திரிமார் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ராஜா, உங்களை ஒரு அசுத்தாவி கலங்க பண்ணுதே, இதுக்கு நீங்க உங்களுடைய அசுத்தாவி கலங்க பண்ணும்போது நல்லா கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா வாசிப்பானா இருந்தா உங்களோட அசுத்தாவி நீங்க சொஸ்தமாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ராஜ மந்திரிமார் ஐடியா கொடுத்த உடனே ஓகே, யார் இருக்கிறா வர சொல்லுங்கள். ராஜா தானே, வர சொல்லுங்க அப்படிங்கிறான். 17ஆம் வசனம். 16. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். 17. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன்னா ஒரு வேலையை கொடுத்தா நீட்டா செஞ்சுட்டு வருவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அதையும் பேசுவாங்க. வாசிங்க. சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவனோட கூட இருக்கிறார். தொடர்ந்து. அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் இப்போ சவுல் என்ன பண்றாருன்னா, ஈசாயினிடத்துல டைரக்டா அவன் அப்பா கிட்டே போயிட்டு பெர்மிஷன் கேட்கறதுக்கு அனுப்புறாரு. நல்லா வாசிப்பானாமே, அவனை ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு கூப்பிடுறாரு. 21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு ஒரு அழைப்பு வருது. எங்க போறதுக்கு? அரண்மனைக்கு போறதுக்கு, ராஜாவோட இருக்கிறதுக்கு. சில நேரங்கள்ல இந்த இடத்துலதான் நமக்கு எங்களோட வாழ்க்கையில தவறு நடக்கும். காலத்துக்கு முன்பதாக காத்திருக்க முடியாம உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது இத்தனை சந்தர்ப்பத்தை சொல்லி எல்லாத்தையும் பீச்சு அடிச்சு விட்டுட்டு வர்றது. முதல்ல சொன்ன ஒரு சின்ன
வர்ஷிப் ஒன்று பண்ணுங்கன்னா அதில் பிரசங்கம் பண்ணுறது. காலத்துக்கு முன்பதாக அடங்கி இருக்கிறது இல்லை. ½ an hourல நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், ½ an hourல நீங்கள் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா 40 நிமிஷத்துக்கு பிறகு தான் லேட் ஆயிடுச்சுன்னா இங்கே சொல்லல. பொதுவாக நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். பிரசங்கம் பண்றது 1 hour கொடுத்தா 1 hourல இன்ட்ரடக்ஷனே முடிஞ்சிருக்காது. இன்ட்ரடக்ஷனே முடிஞ்சிருக்காது. இன்னொரு ½ an hour எடுத்துக்கொள்ளணுமா கேட்பாங்க. ஏன்? அந்த டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட் இல்லை, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அந்த பலத்தை கரத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தர் பயன்படுத்துற அந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதே ராஜா அரண்மனைக்கு போறதுக்கு தான், ராஜாவாக மாறுறதுக்கு தான். இப்ப அந்த அரண்மனைக்கு போறான். ஆனா அவன் எப்படி போறான் தெரியுமா? ஓகே, இன்னைக்கு சவுல் ஒரு மிதி மிதிச்சுட்டு அந்த இடத்துல ஏறி உட்காந்துருவோம், இப்படிதான் கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு போல இருக்கு அப்படின்னு ஒரு பிளான் அவன் பண்ணல. அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. ஏன் தெரியுமா? அங்க வச்சு அவனை ட்ரெயின் பண்றதுக்காக. உங்களுக்கு சில நேரங்கள்ல கர்த்தர் உங்களோட அழைக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு போவாரு. ஆனா முதலாவே கொண்டு போயிட்டு உங்களை பிரசங்கம் பண்றதுக்கோ பெரிய அளவில் உங்களை ஃபேமஸ் பண்ணி விடுறதுக்காக கர்த்தர் காரியங்களை செய்ய மாட்டாரு. நீ அழைக்கப்பட்ட இடத்துல முதலாவது நீ உருவாக வேண்டும். உருவாக்கின பிறகுதான் கர்த்தர் உங்க கையில அந்த பொறுப்பு கொடுப்பாரு. தாவீது இப்ப அரண்மனைக்கு போறாரு. பாத்தியா, என்னைய தான் கூப்பிடுறாங்க, கரெக்டா வேலை செய்து. ரைட், சவுலுக்கு ஒரே மிதி. இன்னைக்கு அவனை தள்ளிட்டு எப்படியாவது அந்த கோட்டையை கைப்பற்றிடுவோம். அந்த மைண்ட் செட்டே அவனுக்குள்ள இல்லை. காலத்துக்கு அப்படியே காத்திருந்தான். ராஜா அரண்மனைக்கா போறேன், அங்க போயிட்டு அமைதியா அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்கில் டேலண்ட அபிவிருத்தி செய்தது நிமித்தமா அவனுக்கு ஒரு ஊழிய வாசல ஆரம்பிக்கப்படுது. அது அரண்மனைக்கு கொண்டு போய் விடுது. உங்களோட ஊழிய தாழ்ந்து கிருபைகளை நீங்க டெவலப் பண்ணும் போதுதான் உங்களோட அழைப்புல நீங்க முன்னேறுவீங்க. இல்ல உங்களோட அழைப்பு நிறைவேற்றதுக்கு காலங்கள் ரொம்ப போகும், ரொம்ப நாட்கள் நீடிக்கும். அப்புறம் ரோஜா மாதிரி முடியெல்லாம் வெள்ளையா மாறிடும். அவன் வயசு ரொம்ப இல்லை, 65 வயசு தான். கூட வயசு இல்லை. அவங்க மாம்சத்தில் செயல்பட்டது நிமித்தமாக எனக்கு கொஞ்சம் நினைச்சதுனால அவங்க பெருசா நினைக்காது. என்ன கூட வயசு இல்லை. இப்பதான் 27 முடிஞ்சு 28 பறக்க போகுது. வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? நிறைய மயில் அது அவனுக்கு மகிமையா. அப்படிதான் வேதம் சொல்லுதா? ஒரு மனுடைய தலையிலே நிறைய மயில் இருந்தால் அது அவனுக்கு மகிமையா. உலகம் சொல்லுது நிறைய மயில் இருந்தால் அவனுக்கு பீனஸா. ஒரு முக்கியமான சீக்கிரத்தை நான் சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த அழைப்பை வெளியே சொல்லாதீங்க. தாவீது அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு போகும்போது வாயை திறந்து அழைச்சாருல்ல, கொண்டுட்டாருல்ல சொல்லல, அமைதியா இருந்தான். சொன்ன என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கே செத்துருக்கணும் சவுல் கண்ணு. என்னை காலம் இது நான் தியானிக்கும் போதுதான் கர்த்தர் இந்த ரெவலேஷன் கொடுத்தாரு. என்னைக்கும் உங்களுடைய அழைப்பை வெளியில சொல்லாத. நீ அழைக்கப்பட்ட டீச்சர் அது இல்ல. செக்குலரா கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தில் அழைச்சிருப்பாரு. அந்த நோக்கத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எதுக்காக நான் இப்படிதான் செய்யணும்? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பின் நோக்கம். ஒரு அழைப்புல நிறைய விதங்கள் இருக்கு. ஒருவன் தேசத்துக்கான தீர்க்கதரிசி, ஒருவன் சபைக்கான தீர்க்கதரிசி, ஒருவன் சிறு குழுவுக்கான தீர்க்கதரிசி, ஒருவன் தேவ சமூகத்துல மாத்திரம் அமர்ந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இப்படி தீர்க்கதரிசியிலே பல ரகங்கள் உண்டு. உங்களுடைய அழைப்புல பல ரகங்கள் இருக்கும். அந்த ரகங்களை நீங்க ஆண்டவரை பணிக்காக செய்து முடிக்க வேண்டியது காலம் வர்ற வரைக்கும் அமைதி அப்படியே வச்சிருக்கணும். வெளியில விடவே கூடாது. விட்டீங்க அது தாமதமாகுது. நிறைய பேர் என்ன பண்றாங்க? தன்னோட அழைப்ப நான் ஜெயிலுக்கு போறேன் அந்த மாதிரி பம்பட்ட அடிச்சு அந்த அழைப்பு கெடுத்துக்குவாங்க. அழைப்பு நீ நிறைவேற்ற நாள் வரைக்கும் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அழைப்பை நிறைவேறும் வரை மறைத்து வைத்துக்கொள். சவுல்
பொறாமை கொள்ள காரணம் தன் ராஜ பதவி போய்விடும் என்பதுதான். ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தால் சுரமண்டல கிட்டார் எடுத்துக்கிட்டு போறாரு, சுரமண்டலத்தை எடுத்துக்கிட்டு போறாரு சவுல் மேல இருக்கிற அசுத்தாவியை துரத்துறதுக்கு. ராஜா உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் வந்து நீங்க போன வரை அநேகத்தை ஏற்படுத்துவாரு சொல்லி அடிச்சது என்ன நடக்கும்? மண்டே உடைச்சிருப்பான் சவுல். அமைதியா அடுத்த ஸ்தானம் அவன் தான். ஆனா அந்த ராஜா கும்பது எப்படி இருக்கிறான்? அமைதி. அவனுக்கு கிடைச்ச தாழ்ந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை அவன் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறான். காலத்துக்கு காத்து சிம்பிளா சொல்லணும்னா அழைக்கப்பட்ட நேரத்துல அழைக்கப்பட்ட காலத்துல கர்த்தர் பயன்படுத்த வரைக்கும் நீங்க அமைதியாக காத்திருக்க வேண்டும். 5வது தாவீது வாழ்க்கையின்படி அழைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். 5வது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுங்கள். 1 சாமுவேல் 24 வாசிங்க. 1 சாமுவேல் 24 1-7. 1 சாமுவேல் 24 1-7. ஒன்று சாமுவேல் 24 1-7. பல தடவை சவுல் தாவீதை கொலை பண்றதுக்கு பல திட்டங்களை போட்டான், பல பிளான்ஸ் போட்டான். தாவீதை வேட்டையாடுகிற மாதிரி துரத்தினான். எப்போனா தன்னை விட தாவீதுடைய பெயர் அதிகமாக மேலோங்கி வருது என்ற பொறாமை நிமித்தமா கொலை செய்யறதுக்கு பல முறை திட்டம் பண்ணான். 1 சாமுவேல் 24 1-7 வாசிங்க. வாசிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டி 1 சாமுவேல் 24 1 வாசிங்க. 1 சாமுவேல் 24 1. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலை மேல் தேட போனார். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன். சவுல் இப்ப தாவீதை கொலை செய்யறது வகை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சவுல் தாவீது வசமா செம்மையா அவருடைய போர் வீரரோடு சேர்ந்து மாட்டுப்படுறாரு சவுல். அப்ப என்ன பண்றாருன்றதுதான் காரணம். வாசிங்க. நாடு அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கல் மேலுள்ள தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷனை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கைகளை போடுவது எப்படி? நீங்க அழைப்புல முன்னேறணுமாக இருந்தா, கர்த்தர் உங்களுக்கு ஊழி அழைப்பு வச்சு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா, எக்காரணத்தை கொண்டு உங்க வாய் திறந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா உங்களோட அழைப்பு தாமதமாகும். 2வது, கர்த்தர் உங்களோட அழைப்புக்கு நேராக நடத்துவது ரொம்ப அரிதா இருக்கும். 1வது, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க கனம் பண்ணணும். 2வது, அபிஷேகம் உள்ளவர்களை நீங்க கனம் பண்ணணும். இது 2 உங்களோட வாழ்க்கையில இல்ல, உங்க அழைப்பு போச்சுன்னு அர்த்தம். யூடியூப்ல போனீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை குறித்து எத்தனை பேர் தரக்குறை பேசுறாங்க தெரியுமா?
அப்படின்னா சிம்பிளா என்னன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு ஊழியக்காரன் நாக்க புடுங்குற மாதிரி இன்னொரு ஊழியக்காரன்ற பேர்ல யாராவது இன்னொருத்தங்க அபிஷேகத்தை, ஒரு ஊழியக்காரனை கொச்சையா பேசுறான்னு என்ன அர்த்தம்? அவருடைய அபிஷேகத்தை ஏற்கனவே நாங்க பார்த்தோம். ஒரு ஊழியக்காரன் வந்து செயல்படுறவனா இருந்தா அவன் இயேசு சுவாமியில மேல இருக்கிற அபிஷேகத்தை சுமந்தவனாக வருகிறான். இயேசு சுவாமி மேல இருக்கிற அபிஷேகத்தை தான் நீயும் சுமக்கிற, அவனும் சுமந்து வந்திருக்கிறான். நீ குறை சொல்வியா இருந்தா நீ உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை குறை சொல்றதுக்கு சமம். சோ எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய அழைப்புல நீங்க நிறைவேற்றணுமா இருந்தா, முன்னோக்கி போகணுமா இருந்தா, ஒரு நாளும் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை, எந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரையுமே தர குறைவா பேசக்கூடாது. தாவீது என்ன மெல்ல போயிட்டு என்ன பண்றாரு, இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, சவுளுடைய மேல இருக்கிற ஒரு அங்கிடம் துண்டை வெட்டிட்டு வர்றாரு. என்ன அர்த்தம்னா, உங்களை கொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனாலும் நான் உங்களை கொல்லல. அதுக்கு ஒரு அடையாளம் தான். திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு எனக்கு கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா நான் கொல்லல, எப்படிடா சொல்ற அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ப்ரூஃப் என்னது? ஒண்ணுமே ப்ரூஃப் கிடையாது. வெட்டிட்டு வரான் அவன் துண்டை வெட்டிட்டு சொல்றான், என்ன ஆண்டவனே உங்களை கொல்றதுக்கு நான் பிளான் பண்ணனா, நீங்க தானே என்ன சுத்திக்கிட்டு வரீங்க, இத பாருங்க வாய்ப்பு கிடைச்சிருந்து நான் உங்களை கொல்லல, நான் உங்களை தகப்பனா தானே நான் உங்களை பாக்குறேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மீது நான் எப்படி என் கையை போடுறது? தன் சக ஊழியக்காரன் சொல்றான். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ண, அவன் மேல அசுத்தாவி இருந்துச்சுன்னு தெரிந்திருந்தும் அந்த ஊழியக்காரனை கனம் பண்ணான். ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணாரு, இஸ்ரவேல் மேல ராஜாவாக இருக்கிறான், இன்னும் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கை போடுவேன்? அசுத்தாவி அவன் தான் துரத்தினான். தாவீது தான் அவன் மேல இருந்து அசுத்தாவியை துரத்துறது. அப்படி இருந்தும் என் ஆண்டவர் மேல நான் எப்படி கை போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தினான். 1 சாமுவேல் 26 இரண்டாவது தடவையும் வேட்டையாடுறது போல சவுல் வர்றான் தாவீதை துரத்தி கொண்டு. அப்போ இதே விஷயம் நடக்குது. 1 சாமுவேல் 26:1 1 சாமுவேல் 26:1 பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார் என்றார்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் விரும்பின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் இரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 9 தாவீது அபிசாவை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். ரெண்டாவது என்ன வாய்ப்பு கிடைக்குது? தன்னை கொல்ல வந்தவனையே தப்ப விட்ட தாவீது. தன்னை கொல்றதுதான் வர்றாருன்னு படையோட வர்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் இப்ப இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அவனை கொல்றதுக்கு இருந்தும் வேண்டாண்டா, அவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லி விட்டுறாரு. இதுதான் அந்த அபிஷேகத்தை கணப்படுறது. அநேகருடைய அன்னைக்கு பட்டயத்தால கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் நான் என்ற பட்டயத்தினால ஊழியக்கார விரோதமாக பேசுறாங்க. கேரக்டர் அசசினேஷன். ஒருவருடைய குண நலன்களை, கேரக்டர், சுபாவத்தை, ஒரு தனி மனிதனுடைய சரித்த காத்தனைய, சரித்த தமிழ்ல சொல்லுவாங்க கேரக்டர், நடத்தையா, ஒரு தனி நபரை வந்து குற்றப்படுத்துறது நான் என்ற பட்டயத்தினால அது உங்களோட அபிஷேகத்தை குன்ற செய்யும், மங்க செய்யும். நிறைய நேரங்கள்ல அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு தடை எதுனா ஊழியக்கார விரோதம் பேசுறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதுல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக ஜாதியின் ராஜாக்கள் எழுந்திருந்து ஏதோ பேசினாங்களாம். கர்த்தர் அதை பார்த்து நிகழ்வாராம், அதை பார்த்து நகைப்பாராம். என்ன நகைப்பாருனா நியாய தீர்ப்பு மாதிரி நகைப்பாராம். என் பிள்ளைக்க பார்த்தா பேசுற, உனக்கு வருதுடா வெயிட்டு அப்படின்ற மாதிரி கர்த்தர் நகைப்பாராம். பி கேர்ஃபுல். உடைய நாம ஊழியக்கார விரோதம் பேசக்கூடாது. ஊழியக்காரருக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கு விரோதமா பேசக்கூடாது.
சாதாரணமா எந்த ஒரு நபருக்கு பாதகமா பேசாம இருக்கிறதே நல்லது. ஏன் தெரியுமா? நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. அதுலயும் அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதம் பேசிட்டீங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ஏன்னா அநேகருடைய வாழ்க்கை நான் பார்த்திருக்கேன். ஊழியக்காரர் விரோதமாக பேசி பேசி நடு ரோட்ல அடிபட்டு செத்தவங்க நான் பார்த்திருக்கிறேன். பேசாதீங்க. அபிஷேகம் கர்த்தரால் கொடுக்கப்படுது, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுது. அநேகருடைய ஆசீர்வாதம் தடைபடுறதுக்கு காரணம், திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளோட வாழ்க்கை தடைபடுறதுக்கு, ஆசீர்வாதத்துக்கு தடை. ஒரு காரியம் செய்து முடிக்க முடியல, என்னால இந்த காரியம் என் வாழ்க்கையிலோட ஆசீர்வாதம் இல்ல, தரித்திரத்துக்கு காரணம் ஊழியக்கார விரோதம் பேசுறது. அநேகருடைய வாழ்க்கையில சாபம், நோய்கள், என்ன மருந்துக்கு போய் சுகமாகாது. ஏன்? ஊழியக்கார விரோதம் தப்பா பேசுறது. சரியா எந்த அவயவத்தை வச்சு ஊழியக்காரனை நீங்க அவனுடைய கேரக்டரை பாதகமா ஜனங்களுக்கு காட்ட பாக்குறீங்களோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். வாயால சொல்றீங்களா, வாய் சம்பந்தப்பட்ட காரியங்கள். அநேகருக்கு புற்றுநோய், வாய் புற்றுநோய் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏற்ற விதமா ஒவ்வொரு விளைவுகள், நோய்கள் இருக்கு வேதாகமத்துல. ஒரு சில பேருக்கு மூளை காய்ச்சல் இருக்கா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மூளையில கட்டி வருதா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே அதுக்காகன்னு சொல்லல. சில நேரங்கள்ல கர்த்தருடைய ஊழியக்கார விரோதம் பேசும்போது ஒரு சில காரியங்களை கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுத்துறாங்க. அவங்களோட வாழ்க்கையில பிசாசு செயல்படுவதற்கு. ஸோ நாவின் பட்டயம் கவனமாக இருக்கணும். நீங்க ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கனம் பண்ணும்போதுதான் உங்களுடைய அழைப்பு நிறைவேற்றப்படும், முன்னோக்கி போக ஆரம்பிக்கும். முதலாவது பார்த்தோம், அற்பமாய் ஆரம்பிக்குது அவனுடைய ஊழிய அழைப்பு. இரண்டாவது, கடின உழைப்பாளியா இருந்தான். மூன்றாவது, ஆராதனை செய்கிறவனாக இருந்தான். காலத்துக்கு முன்பதாக காத்திருந்தான். நீங்களும் காத்திருக்கணும். நீங்களும் உங்களோட அழைப்பும் அற்பமா ஆரம்பிக்கப்படும். கடின உழைப்பாளியா இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் நீங்க செய்யணும். ஆராதிக்கிற நபராக இருக்கணும். உங்களோட வாயில துதி எப்பொழுதுமே இருக்கணும். காலத்துக்கு காத்திருக்கணும். கர்த்தருடைய பலத்த கர்த்தர் அடங்கி இருக்கணும். கர்த்தர் உயர்த்துற நாள் வரைக்கும் அபிஷேகம் பண்ணவர்களை கனம் பண்ணணும். ஆறாவது, தேவ மகிமைக்காக எதையுமே செய்யுங்க. தேவ மகிமைக்காக எதையுமே செய்யுங்க. எதை செய்தாலும் தேவ நாமமா மகிமைப்படுகிறதா என்றத ஆலோசித்துட்டு யோசிச்சுட்டு செய்யுங்க. நம்முடைய தேவ நாமம் மகிமைப்படணுன்றதுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவருடைய அழைப்பு சர்றன்னு உயர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவனை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். தேவநாம மகிமைக்காக நான் செயல்படுறீங்களா? உங்க கையில தான் கர்த்தர் பொறுப்பு கொடுப்பாரு. ஒரு தடவை ரைனாட் போங்கே அவர் ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற விசுவாசிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டார். பயங்கர பிஸி. அவர் ஆண்டோட சமூகத்துல இருக்கிறது பயங்கர அற்புத அடையாளங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஸ். அவருடைய பிரசங்கத்துல கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டதாம். ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசினார். அவரோட பேசி சொன்னாராம், ரைனாட், உனக்கு ஒரு முக்கியமான ஊழிய பணி நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா. ஆண்டவரே, என்ன? நீ யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு காஸ்பல் ட்ராக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி முழு யூரோப்புக்கு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். ஆப்பிரிக்கா தேசத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் இந்த ஊழியக்காரங்க. ஆப்பிரிக்காவில் நிறைய பயங்கரமானவங்க மில்லியன்ஸ் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதை மெயின்டைன் பண்ணி அதை ரன் பண்றதுக்கு அங்க மத்தியில் இருந்துகிட்டு ஊழியம் செய்யறதுக்கே டைம் 24 hours ஃபுல் டைட். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இப்படி ஒரு பணியை கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது இவர் சொன்னார், ஆண்டவரே, யூ நோ மை பிஸி ஸ்கெட்யூல். உங்களுக்கு என்னுடைய பிஸியான வாழ்க்கை முறை நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு காலம், எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றது, எவ்வளவு டைம் எடுக்கும், இதை பிரிண்ட் பண்ணி ஃபுல்லா யூரோப் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா எவ்வளவு காலம் எடுக்கப்படும், எவ்வளவு பண செலவு இருக்கும், இதெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. இதை என்னால செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவரே? ஏன்னா ஆப்பிரிக்கா தேசத்துக்கு தானே இதாக்குறீங்கன்னா என்ன அதுன்னு உண்மையுத்தமா செஞ்சுட்டு இருக்கிறேன். அது கர்த்தர் சொன்னாராம், நான் இந்த விஷயத்தை கேட்கிற முதல் ஆள் நீ இல்லை, 4வது நபர் நீ அப்படின்னாரு. என்ன அர்த்தம்னா, இதை விட மேலான ஊழியக்காரங்க 3 பேர்கிட்ட ஆண்டவர் கேட்டு அவங்க எல்லாமே அது ஏற்றுக்கொள்ளாம ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஊழியக்காரன் கர்த்தர் கொடுத்த ஒரு அழைப்பு செய்தியா கேட்டது, ஆண்டவரே இது எனக்கு கஷ்டம், வர முடியாம இருக்க, பணம் தேவை அப்படின்னு சொல்லி காரணங்கள் எடுத்து பாடினாங்களாம். 4வது இவர்கிட்ட கேட்டாங்களாம். உடனே ஒரு மனம் மாறி முகம் குப்புற விழுந்து அழுதை நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி
யூரோப் தேசத்துக்காக அந்த ஜனங்களுக்கு ஏற்ற விதமா ட்ராக்ஸ் எழுதி அவர் விநியோகிச்சார். கடின உழைப்பாளிகள் தான் கர்த்தர் கரத்தை கொடுப்பார். கடின உழைக்கிற ஒரு மனுஷன் கையில தான் கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுப்பாரு. தேவ நாம மகிமைக்காக கடின உழைப்போட செயல்படுற, அதுக்காக வைராக்கியமா இருக்கிற நபர்களை தான் கர்த்தர் அடுத்த கட்டம் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு கர்த்தர் தொடர்ந்து ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரா, ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்னு கர்த்தர் உங்களை நம்பிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். உங்களை கர்த்தர் நம்பிட்டாருன்னு அர்த்தம். இவன் கொடுத்தாதான் இதை செஞ்சு முடிப்பான் அப்படின்னு அவர் நம்பிட்டாருன்னு அர்த்தம். எந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கருத்தை கொடுத்தாங்க, இதுல தேவநாமம் மகிமைப்படுதா, சாதாரண ஒரு அற்பமா இருக்கும், அதை நீங்க உண்மையோட செய்து பாருங்க. இது தேவநாமம் மகிமைப்படுது. யாருமே பார்க்கல, யாருமே எனக்கு தெரியாது இந்த வேலை நான் செய்யறேன், இந்த அழைப்பை நான் செய்யறேன், இந்த ஊழியத்தை செய்யறேன், யாருக்குமே தெரியாம இருக்கலாம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படுற விதமா நீங்க செய்திருக்கீங்களா, சாதாரண ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். அதுல உங்களுக்கு உயர்வு நிச்சயமா வரும். ஆமென். நிச்சயமா கர்த்தர் அந்த விடயத்துல ஒரு பெரிதான ஒரு பிளஸிங்க, கர்த்தரோட பேரை உயர்த்தி வைக்கிறத நீங்க பாப்பீங்க. 1 சாமுவேல் 17:45-46 சிறு பிள்ளைகள் எதிர்பார்த்த கதை வருவிப்போம். கோலியாத் தாவீது. தாவீது வாழ்க்கையில கோலியாத் கதை இல்லாமையா? ஒன்று சாமுவேல் 17:45-46 தாவீது கோலியாத்தோட ஃபைட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான என்ன காரணம்? பட் மாமா அந்த பெண்ணண்ணம் பலப்பம் ಮಗೆ ಅಡ್ಡೆ ಗನಿಂಬಗರ சரண ಗನಿಂಬಗರ கொல்ல இல்ல, தன்னுடைய பேரை காட்டுறதுக்கு இல்ல. ஒவ்வொரு நாளும் கோலியாத் வந்து இஸ்ரவேலை நிந்தித்தானா, இஸ்ரவேலுடைய தேவனை நிந்தித்தானா, இஸ்ரவேலுடைய ராணுவங்களை நிந்தித்தானா. வந்துச்சு உனக்கு கோபம். அடே, இஸ்ரவேல் தேசத்துல நாம இருக்கிறோம், அவர் எங்களுடைய யாவே தேவன், நாங்க எவ்வளவு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், என்னுடைய தேவனை நீ கொச்சப்படுத்தி பேசுற அப்படின்னு வந்துச்சு. அவருடைய நாமத்தின் மேல ஒரு வைராக்கியம். வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 17:45-46. பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு இடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த ஏன் உனக்கு கோபம் வருது? நீ நிந்தித்தபடினாலே, யாவே தேவனின் நிந்தித்தபடினாலே. ஆண்டவர் நாமத்தின் மேல ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்கு. அதனாலதான் அன்னைக்கு கோலியாத்தை வெட்டிச்சான். தன்னுடைய டேலண்டையோ தன் கையில இருக்கிற கவன்ல இருக்கிறதான அந்த பாரு இதுல அடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற ஒரு இது இல்ல. நீ நிந்தித்த என் தேவனை, யாவே தேவனை நிந்தித்தார். தேவநாம மகிமைக்காக பாடினவன், பேசினவன். நீ இந்த தேவன் நிந்திக்கிறல்ல, அப்படி நம்ம சவால் இறங்கினா வாசிங்க. நீ நிந்தித்த நீ நிந்தித்தபடினாலதான் அவன் இடத்துல வருகிறேன். நீ பட்டயத்தோட ஈட்டியோட வரல, ஆனா நீ நிந்தித்த அதே தேவனுடைய நாமத்துல நான் உனக்கு விரோதமா இருக்கிறேன். தேவனுடைய நாமத்தின் மேல அவனுக்கு ஒரு வைராக்கியம். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய நாட்கள்ல சாதாரண ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த தேவாலயத்தை ஃபுல்லா கல்லர் குக்கையாக்கிட்டாங்க. தேவாலயத்துக்கு உள்ள இல்ல, தேவாலயத்துக்கு வெளியே புறஜாதிகள் இருக்கிற ஒரு இடம் இருக்கு. புறஜாதிகள் அங்க இருந்தா வர்ஷிப் பண்ணுவாங்க. புறஜாதிகள் உள்ள போக முடியாது. உள்ளுக்கு ஆசாரியர்கள் தான் போக முடியும், லேவியர்கள் தான் போக முடியும். வெளியில மட்டும் தான் புறஜாதிகள் இருக்க முடியும். அந்த புறஜாதிகளுக்கு கூட அந்த இடத்துல இருந்து வர்ஷிப் பண்ண முடியாம அந்த இடத்துல வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கத்தோலிக் சர்ச்சுல ஃபீஸ்ல நடக்கிறது மாதிரி டோட்டல் வியாபாரம் வந்துச்சு. அவருக்கு கோபம், அவருக்கு திருச்சபை பற்றி பக்தி வைராக்கியம். எடுத்தாரு பெரிய ஒரு கைத துணிய சுத்தினாரு சால்வு மாதிரி, அட்டி அட்டி செம்மாட்டி. ஏன்? ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், தேவ நாமத்தின் மேல இருந்த பக்தி வைராக்கியம். அது நிமித்தமா தான் அன்னைக்கு கோவம் வந்துச்சு. வேற ஏதாவது ஒரு இடத்துல இயேசுவுக்கு கோவம் வந்துச்சு, சாப்பிட்டு எடுத்து செம்ம வெளுவெடுத்தான்னு எங்கேயாவது இருக்குதா? தேவ நாம எந்த இடத்துல தூஷிக்கப்படுதோ அந்த இடத்துல பொத்துக்கிட்டு வரணும் நமக்கு. ஆமே. அந்த இடத்துல தாவீதுக்கு வந்துச்சு, இயேசுவுக்கு வந்துச்சு. நீட்டா இல்லையே கோபம் வந்துச்சு அவருக்கு, ஒழுக்கமா இல்லையே கோபம் வந்துச்சு அவருக்கு, கல்லறையா மாத்தி வச்சிருக்கீங்களே கோபம் வந்துச்சு அவருக்கு. தேவ நாமம் இந்த இடத்துல சாதாரண ஒரு மீட்டிங் தான்.
இது முடிஞ்சது பிறகு இந்த இடம் எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. இந்த இடத்துல தானே தேவன் பேசினாரு. கஷ்டப்பட்டு வாங்கினது இல்லையா, பாலாய் போய் கிடக்குது, டஸ்ட் கூட தட்டி இல்ல. ஒழுங்கா கவனிக்கிறாங்களா? அப்ப பக்தி வைராக்கியம், கோபம் வருது. யூஸ் பண்ற கக்கூசு தானே இது, நீட்டா வச்சிருக்கலாம்ல. கக்கூஸ் சொல்றது உண்மையான மொழிபெயர்ப்பு அதுதான். சொல்றது ரொம்ப கேவலமா இருந்தாலும் உண்மையான பாஷை வார்த்தை அதுதான். அது உள்ளாந்தருடைய வார்த்தை, உள்ளாந்தே போர்த்துகீயோட வார்த்தை. அவங்க தான் ஒண்ணாங்க. மழை ஜல கூடம் நீட்டா இருக்கணும். அது ஒழுங்கா இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஆராதிக்கிற இடம் போனா ஒழுங்கா நீட்டா வச்சுட்டு அதை குறித்து பக்தி வைராக்கியம். முன்னுக்கு எல்லாம் அவ்வளவு குப்பையா இருக்குதே, அதை குறிச்சு ஒரு பக்தி வைராக்கியம். வீட்டை குறித்து நாம் ஆராதிக்கிற இடம் குப்பையா இருக்குதே, பக்தி வைராக்கியம் எங்களுக்கு வரணும். ஆமே, போன உடனே எல்லாம் நீட்டா வைக்கிறோமா? நீட்டா இல்லையா? அப்ப கோபம் வரணும். ஏன்? ஆராதிக்கிற இடம், தொழுது கொள்ற இடம், அன்னைக்கு ஏசுமை வந்துச்சு. அந்த பக்தி வைராக்கியம் தேவனாமும் மகிம்படுற இடம் பார்த்து அந்த கோபம் வந்துச்சு. உங்களுக்கு வரணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துக்கிட்டு வரணும். வீட்டுல சும்மா கிடக்கிற கீபோர்டையும் கிட்டாரும் பாவிக்கல இயேசுவின் நாமத்தினால எலியெல்லாம் அரிச்சு போட்டால் அப்படியே யூஸ் இல்லாமே போயிடும். பாவிக்காததுகளுக்கு அதெல்லாம் எதுக்கு? படுவில்லை படணும். அதான் நமக்கு சொல்றோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்கிறார், எவ்வளவு கிருபைகளை கொடுக்கிறார், எவ்வளவு கத்தர் இரக்கமா எவ்வளவோ காரியங்களை கத்தர் கொடுத்து வச்சிருக்காரு. சாதாரண கிட்டார் கீபோர்ட் இல்லை, நிறைய யோசிச்சு பாருங்க. நிறைய காரியங்கள் இருக்கும் உங்க வீடுகள்ல. உங்களுக்கு கொடுத்த தாளதுகளா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், டேலண்ட்ஸ் எல்லாமே மூடி வச்சிருக்கிறீங்களா? தேவனுக்கு எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கும், எவ்வளவு தேவநாமத்துக்காக கொடுத்ததை பாவிக்காம வச்சிருக்கிறீங்க. அவனுக்கு பக்தி வைராக்கியம். ஒரு நாளைக்கு சாட்டை எடுப்பாரு. இப்ப எல்லாம் என்னத்தை போட்டு இருக்காருன்னா வலையதான் போடுறாரு. டிஸ்கவரியில அதிகமா பாக்குறது விக்கெட் டூனா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். விக்கெட் டூனா, மோசமான டூனா, அதான் அர்த்தம். அது என்ன நடக்கும்னா, அந்த டூனா ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை கொண்டு போய் வித்து அவங்க காசா மாற்றுவாங்க. அது பிடிக்கிற நேரம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அந்த பிடிக்கிற ஸ்டைல் எல்லாமே எப்படி திரும்ப பிடிப்பாங்க? அதை தூண்டிலோட போடுவாங்க. தூண்டில போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. பெரிய மீன் வரும். அது போட் கிட்ட வந்த உடனே ஒரு ஈட்டியம் எடுப்பாங்க. அதுல ஒரு கயிறு இருக்கும், அது போட்ல கனெக்ட் ஆகி இருக்கும். ஒரே குத்து சதக் ரத்தத்தோட தான் உருவி எடுப்பாங்க. ஆண்டவர் வலைய போடுறாரு. வலைய போட்டா மீன் அலைக்க வரும். தூண்டில போட்டா வாய் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். டூனாக்கு அடம் பிடிச்சிச்சு, ஒரே குத்து, மேலெல்லாம் டேமேஜ். Simple as that. Nice, no? ஆண்டவர் நாம மகிமைக்காக நம்ம செய்யணும். ஆமே, ஆண்டவர் எதுக்காக எங்களை அழைச்சாலும் அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியமா இருக்கணும். எதை பிரியப்படுத்தி எங்க நாங்க போறோம்? மனுஷனை பிரியப்படுத்தி பாதாளத்துக்கு போறோமா? கர்த்தர் நாம மகிமைக்காக செயல்பட்டு பரலோகத்துக்கு போகணுமா? எது? நேற்று எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. பிரதர், நீக்கணும் பக்கத்தில் இருக்கதான குரூப் அடிச்சிட்டீங்களே பிரதர். ஏன் பிரதர்? 2 பேர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. குரூப்பே அடிச்சிட்டேன். ஏன்? பயம், வர்றதுக்கு பயம். நம்ம வீட்டு பக்கம் இப்போ ஆதர் ஏதோ சொல்லிட்டாங்க. புத்தகத்திலிருந்து பேரை கிழிக்கி விடுவேன், குடும்ப புத்தகத்தை கிழித்து விடுவேன். எதனால? எதிர்காலத்தில் எங்க திருமணம் அங்கே நடக்காம போயிடுச்சுன்னா, ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்காம போச்சுன்னா, இப்ப நிப்பாட்டிட்டாங்கன்னா, பெனடிக்ஸ்ல இருந்து அங்க இன்ஃபார்ம் பண்ணி நிப்பாட்டிட்டாங்கன்னா பயம். தேவனாகமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு வந்து குரூப்? கரெக்ட் தானே? யோசிக்கிறது கரெக்டா இல்லையா? இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தானே வச்சிருந்தது. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வரவே இல்லை. அப்ப எதுக்கு குரூப்? நோ நீட். பயமா? பயக்கிட்ட வீட்டுல இரு. வேணா செத்த பிறகு நான் வந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன். பரலோகம் போக கிடைக்குன்னா எனக்கு தெரியாது. நான் பரலோகத்துக்கு போகிறத உடைய தான் நான் செய்யணும்னு பெரிய மனக்கவலை. ஜனங்களை குறித்து, அவனுடைய இருதயத்தை குறித்து அற்பமான காரியங்களை வைத்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா
இந்த ஒரு ஆத்மா எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒரு ஆத்மா எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வேதம் சொல்லுது, ஒரு ஆத்மா பூமியில ரட்சிக்கப்பட்டால், தொடப்பட்டால், பரலோகமே கொண்டாடுமா. பரலோகமே, என்டையர் ஹெவன், எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பரலோகமே வந்துடுமா, கொண்டாடுமா. இன்னொரு வேதம், இன்னொரு வசனம் சொல்லுது, ஒருத்தன் பாவத்துல விழுந்துட்டான், பேக் ஸ்லைடு. இயேசுவாமி அறிஞ்சு விட்டு விலகி போயிட்டான். போன பிறகு அவனை மறுபடி கர்த்தருக்குள்ள கொண்டு வரதுக்கு ஆலோசனை கொடுக்கறது தானே அவனை பரலோகத்துக்கு திருப்பினதுக்கு சமமா. பரலோகத்துல மறுபடியும் ஆத்மா கொண்டது சமனா. அவனுக்கு அந்த ரிவார்டு இருக்கான். எது? ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டதுக்கான ரிவார்டு. ஒரு புதுசா ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டதுக்கான ரிவார்டு இருக்கான். பரலோகம் அதுக்காக சந்தோஷப்படுவான். ஆத்மான விலையேற பெற்ற காரியங்கள் இருக்க. இப்படி அற்பமான மனிதனுடைய சிந்தனைகளுக்கும் மனிதனுடைய யோசனைகளுக்கும் பயந்துகிட்டு இருப்போமா இருந்தா யாரை பிரியப்படுத்த பார்க்கணும்? யாருக்காக வாழ்றோம்? என்னைக்குமே ஒரு ட்விஸ்ட், ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் வரும். அதை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கல, உங்களோட வாழ்க்கை பாதாளத்து நேரம் டைவர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது கேத்தலிக்கா இருக்கட்டும், அது ஆங்கிலிக்கனா இருக்கட்டும், பென்டிகாஸ்டா இருக்கட்டும், எந்த மதத்துல இருந்தாவது நான் எடுக்க வேண்டிய டைம்ல என் ஃபேமிலியை என்னை எதிர்த்திருந்த போது நான் டேர்ன் பண்ணனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால. அன்னைக்கு நான் எடுக்கல, இன்னைக்கு நீங்க என்னை முன்னுக்கு பார்த்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த ஊழியத்துல நான் இல்ல. ஏன்? குடும்பம் எதிர்த்துச்சு, உலகமே எதிர்த்துச்சு. நான் டேர்ன் பண்ணி இதுதான் வழின்னு சொல்லி வந்தேன். இன்னைக்கு நான் உங்க முன்னுக்கு நிக்கிறேன். இப்படி எத்தனை ஊழியக்காரங்க டேர்ன் பண்ண விட்டாங்கன்னு தெரியுமா? இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பேசுற ஒரு காரியமா இருக்கும். மனிதனை பெரியப்படுத்தாதீங்க, தேவ நாமத்துக்காக. வேதம் சொல்லுது, ஒருவன் என்னை மற்றவங்க முன்பதாக அறிக்கை செய்தால் பிதாவாகிய தேவன் உங்களை எல்லாரும் முன்பதாக, தூதர் முன்பதாக அறிக்கை பண்ணுவாராம். நீங்க ஜனங்கள் முன்பதாக என்னை அறிக்கை பண்ணாவிட்டால் அவர் அப்படியே செய்வார். பரலோகம் முன்பதாக என்ன தெரியாதே, உனக்கு தெரியாதே சொல்லிடுவார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. தேவன் நம்ம மகிமைக்காக நாம செயல்படணும். ஃபைனல், கடைசியா ஒரு அழைப்புல நீங்க போகணுமா இருந்தா சவால்களை சந்திக்கணும். There are so many challenges. அழைப்புல நீங்க போகணுமா இருந்தா சேலஞ்ச் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேலஞ்ச் இருக்கு, சேலஞ்ச் இருக்கு. அழைப்புல நீங்க முன்னேறி முடிக்க வேண்டுமா இருந்தா சேலஞ்ச் இருக்கு. நான் வேதத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப கவலைப்பட்ட விஷயம், தாவீதை குறித்து எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு. என்ன கவலைனா, உரிய பாவம் தானே, ஆட்சேபால எடுத்த சரி, உரியாவை ஏன்டா பிளான் பண்ணி மர்டர் பண்ண, இப்படி ஒரு கவலை இருந்துச்சு. அது ஒரு பக்கம், அது கர்த்தருக்கும் அவருக்கும் அது முடிஞ்சிருச்சு. இந்த 40 வயது வரைக்கும் அவர் பட்ட வாழ்க்கை அனுபவம் தெரியுமா? எவ்வளவு சவால்களை சந்திச்சாருன்னு தெரியுமா? சும்மா நம்ம மேலோட்டம் வாசிட்டு போறோம், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அவருடைய சேலஞ்சஸ். Yesterday I was sharing with my wife. எவ்வளவு சேலஞ்சஸ், கண்ணீர் வரும் அவருடைய வாழ்க்கையை பேசினா. அவ்வளவு சேலஞ்சஸ். சாதாரணமா ஒரு இன்சிடென்ட்டா, ஒரு நிகழ்வா, ஒரு ஸ்டோரியா நம்ம பார்க்கிறோம். அது எங்களோட வாழ்க்கையில நடந்தா அவங்களுக்கு தெரியாது. உங்களை யாராவது விரட்டி கொள்றதுக்கு பிளான் பண்ணாலும் நிம்மதி அவங்களுக்கு இருக்க முடியுமா? ஒரு வாலிப மகள் எனக்கு போன் பண்ணான். நான் லவ் பண்ணுவேன், அவனை வேணான்ட்டேன், அவன் ரசிக்கப்படலை. அவன் இப்ப எங்க கண்டாலும் அவனை முகத்துல அசிட் அடிப்பேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான்னு. நான் என்ன பண்றதுன்னு போன் பண்ணான். பாருங்க, மரண பயம். படிக்க போக முடியாது, கிளாஸுக்கு போக முடியாது, நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரம் போக முடியாது, மரண பயம். தாவீது அப்படிதான். சவுல் எப்பயோ கொண்டுருவான், எப்பயாவது என்ன பிளான் பண்ணி கொண்டுருவான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒவ்வொரு சேலஞ்சஸையும் சமாளிக்கலாம். தெரியுமா எவ்வளவு சேலஞ்சஸ் அவருக்கு இருந்துச்சு? சும்மா மட்டும் சொல்றேன். நம்பர் 1, முதலாவது அவருக்கு இந்த சேலஞ்ச் கோலியாத். 1 சாமுவேல் 17:1-54 பெரிய கோலியாத். தேவன் நாம மகிமைக்காக வைராக்கியம் அந்த சேலஞ்ச் எதிர்த்து நின்றாரு. இரண்டாவது 1 சாமுவேல் 18:10 வாசிங்க. 1 சாமுவேல் 18:10. What are the challenges he faced? என்ன சவால்களை தாவீது சந்தித்தார் பாருங்க. அவருடைய அழைப்புல அவர் நிறைவேற்ற முடிக்கிறதுக்கு. சாதாரணமா 17 வயசுல ஒரு அனாயிண்டிங், 30 வயசுல ஒரு அனாயிண்டிங், 40 வயசுல ராஜா மாறிட்டார் நாங்க பாக்குறோம். அந்த 40 வயதுல அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறும் வரைக்கும் இருந்த சவால்களை பாருங்க. 1 சாமுவேல் 18.
1 சாமுவேல் 18 10ஆம் வசனத்துல இருக்கு 13. அப்பொழுது மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தானா, குறி சொல்லிக் கொண்டிருந்தானா? அசுத்தாவினால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. குறி சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில ஈட்டி இருந்தது. சவுல் மேல இருக்கிற அசுத்தாவை விரட்டுறதுக்காக இந்த சுரமண்டலத்தை எடுத்து தாவீது வாசிட்டு இருக்கிறாரு. சவுல் கையில ஈட்டி இருந்தது. 11. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். அதுல இன்னொரு வார்த்தை நான் சொல்லுகிறேன், சொல்லுங்க உங்களுக்கு புரியும். என்னன்னா, அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று சொல்லி இருதயத்துல இதான் பிளான். அவனுடைய பிளான் என்னது? அவனை மர்டர் பண்றதுதான் பிளான். அந்த இருதயத்துல அவன் எண்ணி அந்த ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். இன்னைக்கு இவனை போட்டே தலைவனும் பிளான் பண்ணி குறி வச்சு வீசுறான், எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தடவை அவனுக்கு தப்பினான். 2 தடவை பிளான் பண்ணி இருக்கிறான். பாருங்க சேலஞ்சஸ். அவன் அந்த இடத்துல தான் அரண்மனையில் அவன் ஊழியம் செய்யணும். அந்த இடத்துக்கு தான் அவன் வரப்போறான். அப்படிப்பட்ட இடத்துல அவன் நிக்கிறான். அந்த அழைப்புல நிக்கிறான். அழைப்பு இன்னும் வர்றதுக்கு பலத்த கரத்துல அடங்கி இருக்கிறான். அவனை கொண்டு போடுற அளவுக்கு பிளான். சொந்த கண் முன்பதான் மரணம். ஈட்டி பிடித்து சவுல் அவனை கொத்துறான். 1 சாமுவேல் 18 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 18 14ஆம் வசனம். என்ன சேலஞ்ச்னா, வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமான நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமான நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து இருந்தான். இஸ்ரவேலர் யூதா ஜனங்களுமாக யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விடட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு, அதாவது நான் கொல்ல மாட்டேன், இவனை பிளான் பண்ணி பெலிஸ்தருடைய கையாலே போட்டு தள்ளலான்னு ஒரு பிளான் பண்ணி சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாக மேராபை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். என் மகன் உனக்கு தாரேன், மேராபை உனக்கு தாரேன், நீ யுத்தங்களை நடத்து, பர்ஃபெக்டா இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் ஜெயம் பெற்றுவா, என் மகனை உனக்கு தாரேன்னு பேசுறாரு. என் மகன் உனக்கு தாரேன்டா, டோன்ட் வரி டேவிட் அப்படி பேசிட்டு 18 அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான். இதுதான் சான்ஸ். ஓகே, இதுதான் போல ராஜாவாகிற ரூட்டு, மேரி பண்ணி போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கல. அவன் தன்னை தாழ்த்தி, ராஜாக்கு நான் மருமகனா. 19 சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்த போது, ரைட், உனக்கு இன்னையில இருந்து 1 வருஷத்துல உங்களை திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ எனக்கு யுத்தத்தை மட்டும் நடத்துன்னு சொன்னவன், காலம் வந்த உடனே, மேரி பண்ண வேண்டிய காலம் வந்த உடனே அவள் மேகோலாத்தியனாகிய ஆதார் ஏலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்ச். மனசுல எப்படி இருக்கும்? ஆஹா, சவுல் நாயினி மாமா அப்படின்னு கூப்பிடுவேன், மேராபை பார்த்து டார்லிங் டார்ஜிலிங் அப்படின்னு மனசுல கோட்டை கட்டியிருப்பாரா, கட்டியிருக்க மாட்டாரா? மைண்ட்ல இருக்குமா? கிட்டத்தட்ட குறைஞ்சது நான் நினைக்கிற மாதிரி ஒரு 6 மாசமாவது கொடுத்துருப்பார் டைம். இந்த குறிப்பிட்ட காலம் நிறைவேறின பிறகு மேரி பண்ணி வைக்கிறேன். அரண்மனைக்கு இவர் கிட்டார் எடுத்துக்கிட்டு வர்ற நேரம் எல்லாம் மேராபை பார்த்தான்னு போஸ்ட் பண்ணலாட்டி ஒரு பாட்டு மட்டும் ரொமான்ஸ் மூட் வந்திருக்குமா, வந்திருக்காதா? காலம் வந்த உடனே என்ன பண்ணிக்கிறாங்க? இன்னொரு எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்ச். மனசு எவ்வளவு வேதனை பண்றோம், எவ்வளவு காயப்பட்டிருப்பான், எவ்வளவு அழுது இருப்பான், சொன்னாலே செய்யலையே அப்படின்னு. சேலஞ்ச் சேலஞ்ச். 1 சாமுவேல் 18 20 இருந்து 30 பாருங்க, அந்த வாழ்க்கை சந்திக்கிற 4வது சேலஞ்ச். 1 சாமுவேல் 18 20 இருந்து 30. இப்போ 19 வசனத்துல மேராபை வந்து கட்டி கொடுத்துட்டாரு. 20 சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதை நேசித்தாள். இப்போ அங்கிட்டு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
தாவீது அடிக்கடி வந்துட்டு போறாரு, நல்லா கிட்டார் வாசிக்கிறாரு, லம்பட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்கிட்டு ஸ்டார்ட் ஆகின உடனே இப்ப அது போய்கிட்டு இருக்கு. அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. இப்படியே போய்கொண்டு இருக்கும்போது ரைட், இப்போ மகள் அவனை நேசிக்கிறா, இவனும் ஒரு குடுக்கல்ல, ரைட், இவனுக்கு ஒரு கண்ணொன்னு இருக்கும். இப்படி சொல்லி ஒரு பிளான் நடக்குது. இவனை எதிரிகள் முன்னதாகவே இதை சாக்க வச்சு போட்டு தள்ளிடும்னு சொல்லி ஒரு பிளான். 24ஆம் வசனம் 25. அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விட பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. என்ன பிளான்னா, சவுல பெலிஸ்தருடைய நுனித்தோள்ல 100 கொண்டாட சொல்லி ராஜா பிரியப்படுறாரு, அவருக்கு தான் அந்த மீகாலை நான் கட்டி கொடுப்பேன்னு பிளான்ல இருக்கிறாருன்னு சொல்லி தந்திரமா தாவீதுல காதுல சொல்றாங்க. ஒரு மனுஷனுடைய நுனித்தோல் விருத்த சேதனம், சர்க்கம்சேஷன், சாம்ஃபிரான்ஸ். என்ன சிம்பிளானா, 100 நுனித்தோல யாரையாவது அப்படி சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? எதிரி கிட்ட போயிட்டு அவனோட மாம்சத்தின் நுனித்தோலை எடுத்துட்டு வானா எவ்வளவு பெரிய சேலஞ்ச் தெரியுமா? 100 பேரை கொன்னாதான் அப்படி எடுக்க முடியும். யாராவது ஒரு பெலிஸ்தன் கம் ஆன் டேக் இட் அப்படின்னு இருப்பானா? கொஞ்சம் அதுகளை தான் நம்ம பார்க்கணும். 100 பேருடைய நுனித்தோல் எடுக்கணும்னா 100 பேர் அவன் கொலை செய்யணும். சரி, பாசிபிள். ஒரு தனி மனுஷனாக 100 பேரை கொள்ள முடியுமா? நீங்களுக்காக அதை செஞ்சான். எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை சந்தித்து நிறைவேற்றினா மீகாலுக்காக எவ்வளவு பிளான் பண்றான் சவுல் இவன் வாழ்க்கையில. பாருங்க, இவன் சந்திக்கிறதான சேலஞ்சஸ் இவன் வாழ்க்கையில. 1 சாமுவேல் 19. சவுல் டைரக்டாவே கொலை திட்டம் பண்றாரு தாவீதை மர்டர் பண்றதுக்கு. 1 சாமுவேல் 19 4-8. யோனத்தான் சவுலுடைய மகன், தாவீதுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாட்ட போய் பேசி நாக்கூசா பேசி சமரசம் பண்ணி அந்த கொலை திட்டத்துல இருந்து அவனை காப்பாத்துறாரு. மறுபடியும் 1 சாமுவேல் 19:9-11 மறுபடியும் பொல்லாதாவி வந்ததுனால சவுல் மேல இருந்து அசுத்தாவை துரத்துறதுக்கு சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு போறாரு. அப்பையும் ஈட்டி எடுத்து கொலை செய்ய பார்க்கிறாரு. மறுபடியும் இன்னொரு தடவை. இன்னொன்னு 1 சாமுவேல் 19:11-17 வாசி பாத்தீங்கன்னா, மீகால நரி பண்ணி இப்ப தாவீது இருக்கிறாரு வீட்டுல, மாமனார் வீட்டுல இருக்கிறாரு. நைட்டோட நைட்டா பிளான போடுற என்ன தெரியுமா? தூக்கிக்கிட்டு இருக்கும் போதே தூக்கத்துல கட்டளோடைய தூக்கிட்டு வந்துருக்கா பிளான் பண்றான். தாவீது அவன் அரண்மனையில தூங்கினாலும் நிம்மதியா தூங்கிருப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய சேலஞ்ச் பாருங்க. அந்த இடத்துல இருந்து மீகா அவனை ஜன்னல் வழியை இறக்கி தப்பிக்க விடுறான். அங்க இருந்து சவுல் உன்னை துரத்துறான்னு சொன்னா ராமாவுக்கு ஓடுறாரு. ராமாவில இருந்து அங்கேயும் உன்னை தேடி வர்றான்னு சொன்னா நோபுக்கு ஓடுறாரு. காத்துன்ற ஊருக்கு ஓடுறாரு. 1 சாமுவேல் 19:21 அதிகாரத்தை வாசி பாருங்க. 21 1-10 10 அந்த பக்கம் வாசி பாத்தீங்கன்னா நோபுக்கு ஓடுறாரு, காத்துக்கு ஓடுறாரு. அதுல்லாம் கடைசியில அதுல்லாம்ன்ற ஒரு கெவி, சிங்கம் வாழ்ற கெவியில போய் ஓடிறான் மனுஷனுக்கு பயந்து. ஏன்டா சிங்கத்தோட கூட வாழ்ந்துட்டா, உங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லி கெவியில் ஒழிச்சிட்டார் போல. சிங்க கெவியில் நான் விழுந்தேன். சிங்க கெவியில போயிட்டு வாழ்றாரு. அதுக்கப்புறம் வனாந்திரத்துல 1 சாமுவேல் 23:14-18 சீப் வனாந்திரத்துல காட்டுல போயிட்டு தங்குறாரு. சீப் வனாந்திரத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சீப் ஊரார் என்ன செய்யறாங்க? சவுலுக்கு டிப்ப கொடுத்துறாங்க, இவன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அங்க இருந்து வனாந்திரத்திலையும் தங்க விடுறாங்க, அங்க இருந்து ஓடுறாரு. அப்புறம் தாவீது மாகோனில் வனாந்திரத்துல போய் தங்குறாரு. கடைசியா ஆடா போங்கடா இங்க நீங்க விடவே மாட்டீங்களான்னு சொல்லி கடைசி எங்க திரும்ப போனாரு? கோலியாத்த கொன்ன எதிரிகளுடைய பட்டணம், பெலிஸ்தருடைய பட்டணம் காத், அங்க போறாரு தஞ்சம் போறதுக்கு. என்னைய இஸ்ரவேல் இருக்கவே விடுறாங்களா, கொள்ளதுக்கு கொள்ளையா துடிக்கிறான்னு சொல்லி எதிரிகளுடைய பட்டணத்துக்குள்ள நுழைகிறாரு தாவீது. பாருங்க, தன் சொந்த தேசத்துல தான் இருக்க முடியல, துரத்துறாங்கன்னு சொல்லி. எதிரிகள், யாராவது எதிரிகள் தான் இடத்துல போய் தங்குவீங்களா? உங்களுக்கு பல்ல உடையிறதுக்கு பட்டார ஒரு ஆள் கொடுத்த ஒரு இடத்துல அவரை வீட்டுல போயிட்டு நான் அங்க போய் தங்குறேன் அப்படின்னு ஒரு முடிவு அவன் எடுத்து போறானா இருந்தா
எந்த அளவுக்கு தான் இருக்கிற இடத்துல துன்பப்பட்டிருப்பான். சேலஞ்சஸ். 1 சாமுவேல் 27:1 இருந்து நாங்க 4 வாசிக்கிறோம். நாங்க அதுல கடைசியா 1 சாமுவேல் 30 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30 கடைசியா 1 சாமுவேல் 30 1 5 ஜெசிகா வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லகாவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்துக்கு சீமேயிலும். தாவீது ஒரு இடத்துல யுத்தத்தை முடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தன்னுடைய ஜனம் இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்குள்ள அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து. சிக்லாக்ல தான் இப்ப தாவீது தங்கி இருக்கிறாரு. கடைசியா தங்கி இருக்கும்போது மனைவி பிள்ளைகளோட தங்கி இருக்கும்போது அதை கொள்ளையடிக்கிறாங்க அமலேக்கியர். கொள்ளையடிச்சு 2ஆம் வசனம், அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழி. யோசி பாருங்க, அமலேக்கியர் எதிரிகள் வந்து அவங்களை யாரையுமே கொல்லாம வளமை என்ன பண்ணுவாங்கன்னா பட்டயத்துல வெட்டி போட்டு போயிடுவாங்க. ஒரு பட்டயத்துக்கு வந்து கொள்ளை அடிச்சுன்னா என்ன உடைமைகள் இருக்குதோ அதெல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு பொன் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் எடுத்துட்டு மத்த எல்லாத்தையும் வெட்டிட்டு சுட்டரிச்சுட்டு போயிடுவாங்க. ராபின்ஹுட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சது மாத்திரம் இல்லாம மனைவி மேல சகோதரி மேல பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு கணவனுக்கு எப்படி இருக்கும், தன்னை மனைவிய இன்னொருத்த வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, எப்படி இருக்கும்? அகினோவான் அபிகாய் 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க தன்னை சொந்த பிள்ளைகளோட. தாவீது வாழ்க்கையில் எல்லாம் அவரோட இருந்த எல்லா போர் வீரருடைய மனைவி மாதிரியே எடுத்துட்டு போயிட்டாங்க. வெட்டிட்டு போனா கூட நிம்மதியா இருந்திருக்கும். என்ன பண்ணாங்க, எதுக்கு கொண்டு போறாங்க, டென்ஷன்ல. வாசிங்க 3ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தங்களில் அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமாய் அழுதார்கள். சாதாரண ஒரு ஸ்டோரியா நாங்க கேட்கிறோம். மனைவி பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருந்தது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தானே நானாவா நினைச்சு வந்தேன். ஏன் இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம், சேலஞ்சஸ்? வாசிங்க 5. தாவீதின் 2 மனைவிகள் ஆகிய எஸ்ரேல் ஊரானாகும் அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்டான்னா சுத்தி இருக்கிற அவனுடைய போர் வீரர்கள் அவனோட கூட நான் உனக்கு பலனா இருக்கிறேன்னு வந்தவங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? வாசிக்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, சொந்த பலனாக இருப்பேன் என்று சொன்னவங்க தங்களுடைய மனைவிமார் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்கன்ற அந்த கோபத்துல என்ன பண்றது தெரியும், இவனாலதான் எல்லாமே சொல்லி கல்ல எடுத்து அடிச்சு கொலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப கோபம் பண்ணாங்க. தாவீதா காரணம். எவ்வளவு சேலஞ்ச் ஃபேஸ் பண்றவாரு. முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. அதுல அவன் சொல்றான் கடைசியில கல்லெறியும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஊழி அழைப்புல போகும்போது பயங்கர சேலஞ்சஸ் இருக்கும். சாதாரண ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்க முடியாது. எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும்னு எல்லா நேரமும் நினைக்க முடியாது. எவ்வளவு சேலஞ்சஸ்.
தாவீது சாதாரணமா நாங்க பார்க்குறோம், தப்பு பண்ணா அந்த இடத்துல பாருங்க என்னென்ன பண்ணான்னு பாதகமா பேசுறோம். எவ்வளவு சேலஞ்சஸ், கண்ணுக்கு முன்பதான் மரணம் இருந்துச்சு அவனோட வாழ்க்கையில. கடைசியில் அவனுடைய எல்லாவற்றையுமே, அவனோட உடைமைகள், சொத்து, சம்பத்து, உயிர் பேர நேசித்த தன் மனைவிமார், பிள்ளைகள் எல்லாரையுமே, தன்னோட கூட இருப்பேன்னு சொன்ன ஜனங்கள், அவங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன பண்ணானா? ஓகே, தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தினான். திடப்படுத்துறது என்ன தெரியுமா? தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். அப்படின்னா இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு அழைப்புல முன்னோக்கி போகும்போது சேலஞ்சஸ் இருக்கும், அழுக இருக்கும், நெருக்கப்படுவீங்க, ஒடுக்கப்படுவீங்க. ஏண்டா நம்ம வந்தோன்னு இருக்கும். சில நேரங்கள் ஜனங்கள் எல்லாம் எங்களை விட்டு போயிடுவாங்க, எங்களை தனிமையில விட்டுருவாங்க, யோசனை அதிகமா இருக்கும், புருஷன் அதிகமா இருக்கும். நாங்க எங்களை தனிமையில நாங்க எங்களை தேவனுக்குள்ள திடப்படுத்தணும். எப்படி திடப்படுத்தணும் தெரியுமா? தாவீது திடப்படுத்துறேன் அப்படின்னு பாருங்க. சங்கீதம் 71, சங்கீதம் 71ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 71. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது நெருக்கப்பட்டான். ஆனா தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். தனக்கு தானே ஒரு ஆறுதல் சொல்றதுதான் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்துறதுனா என்ன? வாசிக்கலாம் இந்த வசனங்களை. சங்கீதம் 71 எல்லாரும் சேர்ந்து. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவருடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. இப்படின்னு சொல்லி வாசிக்கிறார். தொடர்ந்து தன்னை திடப்படுத்திக் கொள்றது அப்படின்னு என்னன்னா, நீ எதை நம்புறியோ, நீ எதை விசுவாசிக்கிறியோ அதை அறிக்கை பண்றதை உங்க திடப்படுத்துறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கோவிலும் தடியும் என்னை தேற்றுகிறது. எந்தெந்த உங்களோட அழைப்புல போகும்போது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றீங்க, டிசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறீங்களோ, அப்பெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விளங்குவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அழைத்தவர் அவர் என்னை முன்னோக்கி நடத்துவார். எந்த ஒரு வழி இல்லாவிட்டாலும் கர்த்தரே எனக்கு வழியாக இருப்பார், அவர் எனக்கு முன்பதாக போவார். எது உன்னை நம்புற, எது நீ விசுவாசிக்கிற, எது உன்னை அழைத்து முன்னோக்கி போறது இதுவரை நடத்தினது, அதை அறிக்கை பண்ண. அதான் கர்த்தருக்குள் நடத்திடப்படுத்தும். ஆமென். எழுந்து பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட்